Hi students, welcome to Mupadai Defense Academy. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சிக்கான பிரத்யேகமான ரிவிஷன் கிளாஸஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த மந்த் வரதுனால கடைசி நேரத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஹிஸ்ட்ரி கிளாஸஸில் மொத்தமாக ஹிஸ்ட்ரினா ஸ்டார்டிங்கிலிருந்து உங்களுக்கு ஐஎன்எம் இண்டிபெண்டன்ஸ் வாங்குற வரைக்கும் மொத்தத்தையும் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் கிளாஸாக ஒரு 2-3 வகுப்புகளில் மொத்தத்தையும் ஹிஸ்ட்ரி முடிக்கிற மாதிரி. ஓகேங்களா? எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணதை ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்சுவல் பாயிண்ட்டை ரொம்ப வேகமாக சொல்லி வந்து நம்ம ஹிஸ்ட்ரி வந்து இந்த 2-3 வீடியோக்களில் ஒரு ரிவிஷன் கிளாஸ்க்காக இது நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அதே மாதிரி அப்பப்போ இடையில வீடியோ சொல்லும்போது வீடியோட இடையில கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தமாக வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 5 கொஸ்டின் கேட்டுறேன். அந்த 5 கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ போடுறதுடைய நோக்கமே என்னென்னா யாரெல்லாம் வந்து படிக்க முடியலையோ, ஓகேங்களா? இப்போ நான் வந்து எஸ்எஸ்ஜிடி படிக்கிறேன், நான் மேக்ஸ் நல்லா பண்ணிட்டேன் சார், ரீசனிங் நல்லா போட்டேன் சார், ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், ஆனால் வந்து ஜிஎஸ் தாங்க நல்லா ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண முடியல கடைசி நேரத்தில் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? கடைசி நேரத்தில் இந்தந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதுமானது. ஓகேங்களா? நம்ம அட்டன் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு. சரிங்களா? ரைட். அதே மாதிரி நமக்கு ஜிகே அப்படிங்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ரொம்ப ஒன்லைனராக தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் ஒன்லைனர் தான். 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அது ஒரு 8 கொஸ்டின் வந்து ஒன்லைனராக, ஒரு சில கொஸ்டின் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் த ஃபாலோவிங்கோ ஸ்டேட்மெண்ட்டோ அப்படியோ கேட்குறாங்க. அப்போ ஒன்லைனர் கேட்கும்போது ஈஸியாக நம்ம ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணலாம். அப்போ ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணணும்னா நமக்கு இது இன்ன பார்ட்டு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா ஒரு மன்னர் பேர் சொல்கிறேன், திடீர்னு ஒரு மன்னர் பேர் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இப்ராஹிம் லோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் பேர் சொல்கிறேன். ஓகே, எல்லா ஆப்ஷனில் வருது. அது எந்த வம்சத்தை சேர்ந்த மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் டெல்லி சுல்தானா, முகலாயரா, பாமினி வம்சமா, இந்த மாதிரி அதை மட்டும் தெரிஞ்சிங்கனாலே நீங்கள் மேக்ஸிமம் ஆப்ஷன் வச்சு கூட எலிமினேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து இந்த எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணலாம். அதனால் கிளாஸஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பொறுமையாக கவனிங்க. ஏதாவது நம்ம நடத்தும் போது ஏதாவது டவுட்ஸ்க்கு இருந்தால் கூட கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் கமெண்ட்டில் கூட நம்ம ரீப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிற டாபிக்ஸை நான் ஓவராலாக சொல்லிடுறேன். ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஐவிசி சிந்துவெளி நாகரிகத்திலேருந்து ஆரம்பித்து இம்பார்ட்டனாக, அதுவும் எஸ்எஸ்சி மாதிரி அவங்களுக்கு அடுத்த மாதம் கூடிய எஸ்எஸ்சி மாதிரி எக்ஸாமுக்காக ரொம்ப அதிகமாக கேட்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது நான் கடைசி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டாபிக் தான் சொல்லிடுறேன். ஹிஸ்ட்ரியில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அடுத்து வேதிக் ஏஜ், வேத காலம் படிக்கணும், அடுத்து மௌரியன் ஏஜ், அடுத்து புத்திசம், ஜெயினிசம், அடுத்து குப்தா பீரியட், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குஷானாஸ், ஓகேங்களா, அவங்கள படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து டேரெக்டாக வந்துக்கோங்க அதாவது முஸ்லீம் இன்வேஷன், அடுத்து டெல்லி சுல்தான், விஜயநகரம் பாமினி, முகல்ஸ், அப்புறம் மராத்தாஸ், இதெல்லாம் படிச்சிங்கன்னா ஏன்ஷியன் மிடிவல் ஹிஸ்ட்ரி ஓவர். இதில் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று உண்டு. ஓகேங்களா? அது சங்கமேஜி, பல்லவாஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாளுக்கியாஸ், ஓகேங்களா, இவங்கள பற்றி தான் சேர சோழ பாண்டியாஸ், இவங்கள பற்றிலாம் நம்ம படிச்சுக்கணும். சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் படிச்சுக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே ஏன்ஷியன் மிடிவல் ஹிஸ்ட்ரியில் ஓவர். மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது யூரோப்பியன் இன்வேஷன், பிரிட்டிஷ்காரங்க எப்படி வந்தாங்க, ஃப்ரெஞ்சுக்காரங்க எப்படி வந்தாங்க, இதெல்லாம் படிச்சுக்கணும் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி தாண்டிட்டு அதில் யூரோப்பியன் இன்வேஷனுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிட்டிஷ் எப்படி வந்து அவங்களுடைய பவரை வந்து கன்சாலிடேட் பண்ணாங்க, கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் தன்னுடைய ஆட்சியை வந்து விரிவுபடுத்துது. அது என்ன போரெல்லாம் வந்தது, பிளாசி போர், பக்சர் போர், கர்நாடகா போர், அதெல்லாம் வரும். அந்த போர் படிக்கணும். அதுக்கப்புறம் சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட், அதுக்கப்புறம் பிரிட்டிஷுடைய நிர்வாகம். ஓகேதா? அதுக்கப்புறம் காந்தியன் இரா அப்படின்னு போட்டாலே முடிஞ்சு போச்சு. ஓகேதா? காந்தி வந்ததுலேருந்து காந்தியோடைய போராட்டங்கள் எல்லாத்தையுமே, நான் கோஆபரேஷன், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், அப்புறம் வந்து லக்னோ உடன்படிக்கை, அதுக்கிடையில் ஏற்பட்ட வந்து வங்க பிரிவினை, இந்த மாதிரி இடம் இருக்கக்கூடிய இன்சிடென்ட் எல்லாம் வச்சு மொத்தமாக இந்தியாவுக்கு விடுதலை வாங்குற வரைக்கும் மொத்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி நம்ம முடிக்கிறோம். ஓகேங்களா? ரைட். இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கும்போது இயர் படிக்கணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். இயர் வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டைமில் இயர் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிங் இந்த இயர் தான் ஓரளவுக்கு பேசிக்காக பார்த்து வச்சுக்கோங்க. கலிங்கா வார் இயர் முக்கியம், குப்தா வம்சத்தில் மன்னர்களுடைய இயர் முக்கியம். அந்த மாதிரி பேசிக்கான இயர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இயர் வந்து ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு அதிகமாக ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் அதிகமாக கேள்வி கேட்கக்கூடிய ஏரியா அப்படின்னா புத்திசம், ஜெயினிசம், மௌரியா, இந்த டாப்பிக்கில் இருந்து கொஞ்சம் அதிகமாக கேள்வி வருது. ஏன்னா லாஸ்ட் 2-3 எக்ஸாம் பார்க்கும்போது உங்களுக்கு புத்திசம் ஜெயினிஸ்லேருந்து மௌரியாஸில் அசோகா இந்த மாதிரி மன்னர்களை பற்றி கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரினா என்ன ஒரு பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் ஆகும். மொத்தமாக ஹிஸ்ட்ரி வந்து 2 பார்ட்டாக பிடிக்கிறேன். ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறேன், வரலாற்றுக்கு முந்தைய காலம். ஓகேங்களா? இன்னொன்று ஹிஸ்ட்ரி நான் எழுதி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இங்கே ப்ரீ ஹிஸ்ட்ரினா வரலாற்றுக்கு முந்தைய காலம் தமிழில், அதாவது வரலாற்றில் எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, ரிட்டன் எவிடன்ஸ்
எப்போல்லாம் ரிட்டன் எவிடன்ஸ் கிடைக்கலையோ அந்த காலகட்டம்லாம் ப்ரீ ஹிஸ்ட்ரி, வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். அதாவது கல்வெட்டுகளாகவோ ஓவியங்களாகவோ, கல்வெட்டுகள் கிடையாது, அது கூட எழுத்து தானே, ஓவியங்களாகவோ அல்லது சிலைகளாகவோ இந்த மாதிரி மட்டுமே கிடைக்கிது. கருவிகளாகவோ கிடைச்சா அதுக்கு பேர் ப்ரீ ஹிஸ்ட்ரி. எப்பெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வரலாறு ஸ்டார்ட் ஆகுதோ, எழுத்துப்பூர்வமான ஆதாரம் கிடைச்சதோ அதை தான் ஹிஸ்ட்ரியில் 3 வகையாக. அதுதான் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிடிவியல் ஹிஸ்ட்ரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி. தமிழில் சொல்லும்போது பழங்கால வரலாறு, இடைக்கால வரலாறு, நவீன கால வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த ப்ரீ ஹிஸ்ட்ரியிலையும் நம்ம 3 வகையாக பிரிப்போம். அதுதான் நம்ம ஒரே வார்த்தை என்ன சொல்லுவோம்னா ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க, கிளாஸில் படிப்போம். இன்றைக்கி நம்ம அதை பார்க்க போகிறது கிடையாது, ரொம்ப பேசிக்காக சொல்லிடுவேன். ஓகேங்களா? கற்காலம் சொல்லுவாங்க. மனிதன் தோன்றிய முதல்ல இருந்து அவன் கல்லை வைத்து என்ன ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தினானோ அந்த காலம் தான் கற்காலம் சொல்லுவாங்க. அதை 3 வகையாக பிரிக்கிறாங்க. பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். இங்கிலீஷில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் அப்படி சொல்லிட்டு 3 ஸ்டேஜ். 3 காலகட்டங்களையும் அவன் கல் மற்றும் எலும்பு இந்த 2 பொருட்களை தான் ஆயுதங்களாக, ஆயுதங்கள்லாம் விலங்கை வேட்டையாடுவதற்காகவோ பழங்களை பறித்து சாப்பிடுவதற்காகவோ தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பயன்படுத்துகிறார். இந்த ஒரு 3 ஸ்டேஜில் தான் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி படிப்போம். மனிதனை எப்படி உருவானா அது ஆரம்பித்து மனிதன் எப்படி நாகரிக மனிதனாக வாழ ஆரம்பித்தானதுலேருந்து எப்படி விவசாயம் பண்ணாங்கிற எல்லா விஷயத்தையும் இதில் படிப்போம். சரிங்களா? இதில் வந்து நம்ம இந்தியாவில் மட்டும்தான் கிடையாது, உலகம் முழுவதும் இதுதான் ஸ்டார்ட் ஆகும். உலகத்தில் ஆதி மனிதன் தோன்றிய இடம்னா ஆஃப்ரிக்கான்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஹியூமன் எவால்வ் ஆனது ஆஃப்ரிக்காவிலேருந்து ஒவ்வொரு பகுதிக்காக போகிறான். அதில் ஹியூமனுடைய எவால்யூஷன் நேம் தான் படிக்கணும். ஹோமோ எரக்டக்ஸ், ஹோமோ ஹெபிலிஸ், நியாண்டர்தல், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே இதில் படிப்போம். ஓகேங்களா? டேரெக்டாக நம்ம நீ நடத்த போகிறது ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதில் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் முதல் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து வெளி நாகரிகம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதோடைய தலைப்பிலேயே இருக்குது, பாடத்தோடைய மொத்த கருவே இந்த தலைப்பிலே இருக்குது. என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் குப்தாஸ் படிச்சிங்கன்னா அது ஒரு புரியாத மாதிரி இருக்கும், மன்னருடைய வம்சத்தோடைய பேர், அதில் ஒன்றும் வேற எதுவும் ஹிண்ட் இருக்காது. ஆனால் இதில் ஹிண்ட் இருக்குது. என்ன ஹிண்ட் இருக்குது? 3 வார்த்தையுமே ஹிண்ட்டு தான். சிந்து சமவெளி நாகரிகம். இதில் நாகரிகம்னு ஒரு வார்த்தை எழுதிக்கோங்களேன். நாகரிகம்னா மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி படிக்க போகிறோம், அவ்வளோதான். மக்களுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும் தான் படிக்க போகிறோம். மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, என்ன ட்ரெஸ்ஸு போட்டாங்க, கலாச்சாரம் என்ன சாமி கும்பிட்டாங்க, எப்படி எழுதுனாங்க, இதை பற்றி படிப்போம். ஏன் சார் சிந்து சமவெளி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா இது வந்து சிந்து சமவெளிக்கு, அதாவது சிந்து நதிக்கரை ஓரமாக இந்த நாகரிகம் இருந்ததுனால இதுக்கு பேர் சிந்து சமவெளி அப்படின்னு பேர் வச்சுருக்கோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? அப்போ இந்த நாகரிகம் ஃபஸ்ட்டு எங்கே இருந்தது, எவ்வளோ பெரிய பரப்பு, எந்த நாடுகளில் தான் இருந்தது, அது தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் நான் ரஃபாக ஒரு மேப் வரைஞ்சிருக்கேன். இதுதான் இந்தியான்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த காலகட்ட இந்தியா, இந்துஸ்தான், இந்தியா இப்படிலாம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து சிந்து நதி ஓடுது. எங்கே ஆர்ஜின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திபெத் பகுதியில் ஆர்ஜின் ஆகுது. திபெத் பகுதியில் ஆர்ஜின் ஆகி அப்படியே உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர் வழியாக உருவாகி வந்து அப்படியே பஞ்சாப் வழியாக வந்து பாகிஸ்தான் வழியாக வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் கலக்கும். ஓகேங்களா? இந்த சைடு இருக்கக்கூடியதுன்னா அரேபியன் சி. இந்த அரபிக்கடலில் வந்து இந்த சிந்து நதி வந்து என்ன ஆகுது அப்படின்னா மெர்ஜ் ஆகுது. ஓகேங்களா? அப்போது நதி உருவானது சீனா திபெத் பகுதியிலிருந்து இந்தியா வழியாக பாஞ்சு இந்தியாவுக்குள்ளே கொஞ்சம் தூரம் வந்து அதுக்கப்புறம் இதில் நிறைய கிளை நதிகள் இருக்கும். அப்போ சிந்து நதியுடைய கிளை நதிகள் எங்கெல்லாம் போனதோ அந்த ஏரியாவிலெல்லாம் மக்கள் வாழ்ந்தாங்க. அந்த பகுதியை தான் நம்ம சிந்து வெளி நாகரிகம் சொல்கிறோம். சரி சார், நாகரிகம் சொல்கிறீங்க, எத்தனை வருஷம் பழமையானது, எந்த வருஷம், எந்த வருஷம் அது கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ தோராயமாக தான் இந்த வருடங்களை நம்ம சொல்ல முடியும், ரொம்ப பர்டிகுலராக சொல்ல முடியாது. வரலாற்று ஆவணங்களின் அடிப்படையில் 3300 1900 அப்படின்னா 1700 அப்படி சொல்லுவாங்க. என்ன சார் வருஷத்தை ரிவர்ஸாக எழுதி போட்டிருக்கீங்க, எப்போ நம்ம என்ன சொல்லுவோம் 1900 இப்படி தானே சொல்லுவோம் அப்படின்னா எஸ், இதுதான் அங்கே ட்விஸ்ட். என்னன்னா இது வந்து நம்ம வரலாற்றில் பிசிஇ அப்படி சொல்லுவாங்க. தமிழில் சொல்லும்போது கிமு அப்படி இல்லைன்னா பொது ஆண்டுக்கு முன்பு அப்படி சொல்லுவாங்க. ஓகே, நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் கிமு கிபி, கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பு பின். இப்போ புது புத்தகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் காமன் எரா அப்படி தான் சொல்லுவாங்க. கிமு கிபியில் இந்த கிமு டைம் எல்லாமே வருடங்கள் ரிவர்ஸாக தான் வரும். அதனால தான் நான் 3300 1900 அப்படின்னு போட்டிருக்கேன். அவ்வளோ வருடங்கள் செழித்த ஒரு விஷயம் தான் இந்த சிந்து வெளி நாகரிகம். ஓகேங்களா? ரைட். அப்போ இயர் பார்த்துக்கணும். இந்த சிந்து வெளி நாகரிகத்தை 3 வகையாக பிரிச்சுக்குவாங்க. ஓகேங்களா? அதாவது தொடக்க கால சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்து முதிர்ச்சி கால சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்து பார்த்திங்கன்னா பிற்கால சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 வகை. ஓகேங்களா? தொடக்காலம்னா அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும், முதிர்ச்சினா மெச்சூர் ஹரப்பன் ஏஜ் அப்படி சொல்லுவாங்க, ரொம்ப நல்ல வந்து செழிப்பாக உருவாகிருக்கும். லாஸ்ட்டாக லேட்டர்னா பிற்காலம்னா அழிவுக்குள்ளாக்கப்பட்டிருக்கும், அதுதான் சிந்துவெளி நாகரிகம். ஓகேங்களா? மேற்படி சிந்துவெளி நாகரிகத்துடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். சிந்துவெளி நாகரிகத்தில் 6 பெரிய நகரங்களும்
ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க, அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 பெரிய சிட்டிஸ், 6 லார்ஜ் சிட்டிஸ், அதாவது சிட்டி பேர் தான் நான் சொல்கிறேன், மொகஞ்சந்தரோ, ஹரப்பா, லோத்தல், காலிபங்கன் தான் வரும். 200க்கும் மேற்பட்ட வில்லேஜஸ் இருந்திருக்கு. ஓகேங்களா, சிந்துவெளி நாகரிகத்தில் 6 பெரிய நகரங்களும் 200க்கும் மேற்பட்ட சிறு கிராமங்களும் இருந்திருக்கு. இதை தாண்டி சிந்துவெளி நாகரிகம் சார், அப்போ இன்னைக்கு டேட்ல இருந்து பார்த்தா சிந்துவெளி நாகரிகம் 5000 வருஷம் பழமையானது. ஆமாம், உண்மைதான். அப்போ அந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் சிட்டியில் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்திருப்பாங்களா, கிராமத்தில் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிட்டியில் வாழ்ந்த மாதிரி தான் வாழ்ந்திருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். அதனால தான் இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இட் இஸ் an அர்பன் சிவிலைசேஷன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, இது ஒரு நகர நாகரிகம். ஏன்னா சிட்டியில் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி வாழ்ந்திருக்காங்க. அடுத்து இதோடைய மொத்த பரப்பளவு கேட்பாங்க. இந்த மொத்த பரப்பளவு டேட்டா ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா, 13 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேங்களா, 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். அப்படி இல்லைன்னா 1.3 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, எல்லாமே ஒன்று தானே. ஒரு மில்லியன்னா 10 லட்சம், இங்கே நான் 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் போட்டிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் 1.3 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இதுதான் மொத்த பரப்பளவு. அப்போ இன்னைக்கு டேட்டில் இந்த சிந்துவெளி நாகரிகம் எத்தனை நாடுகளில் பரவி இருக்குது அப்படின்னா 3 நாடுகளில் பரவி இருந்தது. ஓகேங்களா, சிந்துவெளி நாகரிகம் 3 நாடுகளில், மெயின் இந்தியாவுடைய மேற்கு பகுதி. ஓகேங்களா, அது சொல்கிறேன். இந்தியாவில் பரவி இருந்தது, இன்னொன்று பாகிஸ்தானில் பரவி இருந்தது, கொஞ்சமாக ஆப்கானிஸ்தானில் பரவி இருக்கும். அதுதான் அந்த மேப் வந்து ரஃபாக மேப் வரைஞ்சு போட்டோம்ல, இந்தியாவுடைய மேற்கு பகுதி. ஓகேங்களா, பாகிஸ்தான் முழுவதும் சிந்துவெளி நாகரிகம் தான், ஆப்கானிஸ்தானுடைய வடக்கு பகுதி. அப்போ கேள்வி எப்படி இருக்கிறான்னா, இந்தியாவின் எந்த பகுதியில் சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்தது? இந்தியாவுடைய வடக்கு மேற்கு அப்படி தானே இருக்குது மேப்பில். நம்ம இருக்குது இங்கே, இது மத்திய இந்தியா, இது கிழக்கு இந்தியா, இது மேற்கு இந்தியா, இது வடக்கு இந்தியா. அப்போது வடமேற்கு திசையில் சிந்துவெளி நாகரிகம் இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, 3 நாடுகளில் பரவி இருந்தது, இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா, சதுர கிலோமீட்டர் சொல்லிட்டேன். இது அல்லாமல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 6 நகரங்கள், இது ஒரு நகர நாகரிகம். இதெல்லாம் பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன். அதே மாதிரி இந்தியா நாகரிகத்தின் முதுகெலும்பு என்று அழைக்கப்படக்கூடியது சிந்துவெளி நாகரிகம் தான். ஓகேங்களா, பேக் போன் ஆஃப் இந்தியன் சிவிலைசேஷன் அப்படின்னு கேட்டாலும் அதுவும் சிந்துவெளி நாகரிகம் தான். ஓகேங்களா, ரைட். இது பேசிக்காக சிந்துவெளி நாகரிகத்துடைய இன்ட்ரோடக்ஷன் பார்த்து முடிச்சிட்டோம். அப்போ சிந்துவெளி நாகரிகத்துடைய அடுத்து வந்து நம்ம டேட்டாஸ், என்ன மாதிரியான சிட்டிஸ் இருந்தது, என்னென்ன ஊரெல்லாம் இருந்தது, அந்த ஊர் என்ன பெயர் சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ நான் ஊர் சொன்னேன், 6 பெரிய நகரங்கள் சொன்னேன். எல்லா நகரத்தையும் பார்க்க போகிறது கிடையாது, ரொம்ப முக்கியமான நகரங்களுடைய 6 பேர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு முதலாக இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் ஒரு ஊரை கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் சிந்துவெளி நாகரிகத்துடைய மற்றொரு பெயர் ஹரப்பா நாகரிகம் சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அனதர் நேம் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹரப்பன் சிவிலைசேஷன். ஓகேங்களா, அப்போ அதனால தான் முதலாக ஒரு ஊரை கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு பேர் தான் ஹரப்பா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. என்ன சார் பேரை தான், பேர் நம்ம ஊர் மாதிரி ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி மாதிரி வராது. இது வந்து சிந்தி மொழியில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வைத்த பேர், அதனால் ஹரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ ஹரப்பானா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, என்னது புதையுண்ட நகரம், பரீடு சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஹரப்பா. இது யார் சார் கண்டுபிடிச்சது? ஃபஸ்ட்டு இன்னொரு பாயிண்ட் சொல்லணும் இன்ட்ரோடக்ஷனில். என்ன பாயிண்ட் அப்படின்னா, மொத்தம் இப்பேற்பட்ட சிந்துவெளி நாகரிகத்தை பெரிய அளவுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி இந்தியா உலக அளவில் சிந்துவெளி நாகரிகம்ங்கிற ஒரு நாகரிகம் இருக்கிறத கண்டுபிடிச்சு சொன்னவர் யாருன்னா 1924 ஜான் மார்ஷல். ஆக்சுவலாக அகலவாராய்ச்சி எல்லாமே 1856 ஸ்டார்ட் ஆகிருக்கும். 1856 தான் ரயில்வே ட்ராக் போடுறதுக்காக தோண்டியிருப்பாங்க. அப்போ இடிபாடுகளை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஜான் மார்ஷல் பேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1924 இந்த வருஷத்தோட 100 வருஷம் ஆச்சு. யோசிச்சு பாருங்க, சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிச்சு 100 வருஷம் ஆச்சு. அப்போ 100 வருடங்களானது. இந்த 1924 ஜான் மார்ஷல் என்பவர் தான் இந்த நாகரிகத்தை வந்து வெளிச்சம் போட்டு காட்டினார். அதனால் அவருடைய பங்கு முக்கியம். இது எல்லாமே நம்ம பிரிட்டிஷ்காரங்க உருவாக்குனது 1861 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படி சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இவங்க தான் வந்து மொத்த அகழ்வாராய்ச்சி பண்ணது. ஓகேதா, 1861 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, தமிழில் இந்திய தொல்லியல் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்டது 1861. ஓகேங்களா, ரைட். இப்போ இங்கே வந்துருங்க. இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஊர்னா ஹரப்பா ஊர் தான். இப்போ இந்த ஊரை யார் கண்டுபிடிச்சா, எந்த நதிக்கரையோரம் இருக்குது? இந்த ஊர் பார்த்தீங்கன்னா ராவி நதிக்கரையோரம் இருக்குது. ஓகேங்களா, ராவி சார், ரவின்னு சொல்கிறீங்க, ராவி தான் அதை சொல்லணும் ப்ரொனவுன்சியேஷன். என்ன சார் சிந்து நதி தான் சொன்னீங்க, இப்போ ராவின்னு சொல்கிறீங்கன்னா சொன்னதை தெளிவாக, சிந்து நதியோடைய கிளை நதிகள் நிறைய இருக்கும் சொன்னோம்ல, அதில் ஒரு நதி தான் இந்த ராவி நதி. ஓகேங்களா, அந்த ராவி நதிக்கரையோரம் தான்
இந்த ஊர் இருந்தது ஹரப்பா ஊர். ஹரப்பா ஊருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதையுண்ட நகரம், பரீடு சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஊர். இந்த ஊரை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்பாங்க, தயாராம் சஹனி. ஓகேதா, ஒரு சில விஷயத்தை எழுதி போடுற, ஒரு சில விஷயத்தை சொல்லுறேன், நோட் பண்ணிக்கோங்க, அதை கேட்டுக்கோங்க. ஹரப்பா கண்டுபிடிச்சவர் தயாராம் சஹனி அப்படின்னு சொல்லுவாங்க. ராவி நதிக்கரையோரம் இருக்குது பரீடு சிட்டி. ஓகேங்களா, இதுதான் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஊர். ஓகேங்களா, அதனால தான் சிந்து நாகரிகத்துடைய வேறு பெயர் என்ன சொன்னேன், ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா, அடுத்து ரெண்டாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் அதுதான் பார்த்தீங்கன்னா சிந்து நாகரிகத்துடைய மிகப்பெரிய ஊர். இந்த வார்த்தையை எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்க, இதை நீங்கள் கமெண்ட் பண்ணணும். சரிங்களா, சப்ஜெக்ட் என்ன கிடையாது, ஜாலியாக வந்து நீங்கள் சினிமாவில் கேள்விப்பட்டது தான். இந்த வார்த்தையை வந்து நீங்கள் இப்போ சினிமா படங்களில் எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்க, அது என்ன படங்கிறத கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வார்த்தை அப்படிப்பட்ட மொஹஞ்சாந்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை. ஓகேங்களா, இதுதான் ரெண்டாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட ஊர். ஓகேங்களா, இது எந்த நதிக்கரையோரம் இருக்குது, இது சிந்து நதிக்கரையோரமே இருக்குது. ஓகேங்களா, இண்டஸ் ரிவர். ஓகேங்களா, சிந்துனா இங்கிலீஷில் சிந்துன்னு சொல்லக்கூடாது, இண்டஸ் ரிவர் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, இப்போ மொஹஞ்சாந்தாரோ ஊர் பேர், இது சிந்து நதிக்கரையோரம் இருக்குது. இது வந்து சிந்துவெளி நாகரிகத்தில் 6 நகரங்கள் சொன்னோம்ல, அதில் மிகப்பெரிய நகரம் கிட்டத்தட்ட 200 ஹெக்டேர் அளவு இருக்குமாமா. ஓகேங்களா, அப்போ சிந்துவெளி நாகரிகத்தின் மிகப்பெரிய ஒரு நகரம்னா அது மொஹஞ்சாந்தாரோ. இந்த மொஹஞ்சாந்தாரோ என்ன சார் கிடைச்சது, ஹரப்பால நிறைய விஷயம் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, மொஹஞ்சாந்தாரோவில் ரொம்ப ஃபேமஸான 2 விஷயம் கிடைச்சது, 2மே சிலை. ஒன்று நடன மங்கை அதாவது நடன மாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டான்சிங் கேர்ள், அந்த சிலை கிடைச்சது, பிரான்ஸ் சிலை. ஓகேங்களா, ஒரு வெண்கலத்தினால் ஆனப்பட்ட சிலை. இன்னொரு சிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாக்கல், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்புனால் செய்யப்பட்ட ஒரு சிலை சொல்லுவாங்க, ஒரு பாதி சிலை தான் கிடச்சிருக்கும். அது வந்து பூசாரி அரசன் சிலை. ஓகேங்களா, ப்ரீஸ்ட் கிங் ஸ்டாச்சு அப்படி சொல்லுவாங்க. அது எங்கே தான் கிடச்சிருக்கும், மொஹஞ்சாந்தாரோ கிடச்சிருக்கு. சரி சார், ஹரப்பானா புதையுண்ட நகரம் சொன்னீங்களே, மொஹஞ்சாந்தாரோனா சார் என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொஹஞ்சாந்தாரோ தோண்டி பார்க்கும்போது நிறைய வந்து என்ன சொல்கிறது, எலும்புக்கூடுகள் நிறைய கிடச்சிது. அதனால் அந்த ஊர் பேரை என்ன சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மொஹஞ்சாந்தாரோ. அப்போ மொஹஞ்சாந்தாரோ என்ன அர்த்தம் அப்படின்னா டெட் மவுண்ட் அப்படி சொன்னாங்க. ஓகேங்களா, இறந்தவர்களின் மேடு அப்படின்னா சுடுகாட்டின் மேடு, மவுண்ட் ஆஃப் டெட் எப்படின்னாலும் சொல்லலாம். சரிங்களா, அப்போ இந்த ஊர் பேருக்கும் இந்த ஊர் பேர் மட்டும் அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. 2 மட்டும் எந்த நதிக்கரையோரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய ஊர் எதுவுமே நீங்கள் நதிக்கரையோரம் பார்க்க வேணாம், யார் கண்டுபிடிச்சா பார்க்க வேணாம், அர்த்தம் பார்க்க வேணாம், அதில் ஏதாவது சிறப்பம்சம் இருந்தால் பார்த்துக்கணும். ஓகேங்களா, இந்த 2 ஊருமே பாகிஸ்தானில் தான் இருக்கும், இந்தியாவில் கிடையாது. இந்தியாவில் மட்டும் இருக்கக்கூடிய நகரங்கள் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்போ 2 ஊர் சொல்லிட்டேன். அடுத்த ஊரை தான் நான் வேகமாக சொல்லிடுறேன். ஓகேங்களா, அடுத்த ரொம்ப ஃபேமஸான ஊர் என்ன அப்படின்னா லோத்தல். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா துறைமுக நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, குஜராத்தில் இருக்குது, நோட் பண்ணிச்சுக்கோங்க. இது ஒரு துறைமுக நகரம், குஜராத்தில் இருக்குது லோத்தல். இங்கே வந்து துறைமுகம் இருந்தது, ரொம்ப ஃபேமஸானது. ஆக்சுவலாக இது துறைமுகம் இருந்தது கண்டுபிடிச்சதுனால நமக்கு இன்னொரு எவிடன்ஸ் என்ன கிடைச்சதுன்னா, நம்ம சிந்து நாகரிகத்திற்கும் மற்ற நாகரிகத்திற்கும் தொடர்பு இருந்திருக்கு. என்ன தொடர்பு, வணிக தொடர்பு இருந்திருக்குங்கிற ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. எப்படி சார் வேறு நாகரிகம் இருந்ததா, இப்போ உலகத்தில் பழமையான நாகரிகம் மொத்தம் 4. ஓகேங்களா, அது நான் வச்சுக்கணும். 1 மெசபட்டோமியா நாகரிகம், இன்னொன்று 2வது நம்ம ஊர் சிந்துவெளி நாகரிகம், அடுத்து 3வது எகிப்து நாகரிகம், 4வது சீன நாகரிகம். இதில் நம்ம ஊருனா சிந்துவெளி நாகரிகத்திற்கும் மெசபட்டோமியா நாகரிகத்திற்கும் வணிக தொடர்பு இருந்தது, ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, 4 நாகரிகங்கள் இருக்குது, அதில் 2வது பழமையானது நம்ம நாகரிகம் தான். சரிங்களா, லோத்தல் ஒரு துறைமுக நகரம் குஜராத்தில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வேற எந்த ஊர் தான் இருக்குது அப்படின்னா தோலவீரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, குஜராத்தில் தோலவீரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலிபங்கன் இன்னொரு ஊர், அது ராஜஸ்தானில் இருக்கும். ஓகேங்களா, காலிபங்கன். இது மட்டும் எந்தெந்த ஊர் மட்டும் படிச்சுக்கோங்க, வேற இன்னும் படிக்க வேண்டாம். ஓகேங்களா, ரொம்ப பேசிக்கான ஃபேக்ட் இதுதான். தோலவீரா குஜராத், லோத்தல் குஜராத், காலிபங்கன் ராஜஸ்தான் தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பார்த்து ரொம்ப ஃபேமஸான ஊர்னா ராக்கி ஹரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ராக்கி ஹரிஹி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ரொம்ப ஃபேமஸான ஊர். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு தானிய கிளஞ்சி கிடைச்சிருக்கும். இது ஹரியானாவில் இருக்குது. ஓகேங்களா, நான் வச்சுக்கோங்க. ராக்கி ஹரி எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்குது. ஓகேங்களா, அப்போது ஒரு முக்கியமான நகரங்கள், ஒரு 6 நகரங்களுடைய மாநிலம் எங்கே இருக்குது, இது மட்டும் கிடையாது, நிறைய ஊர் பேரும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம ரொம்ப முக்கியமான நகரங்களை மட்டும் பார்த்துருக்கோம். எந்தெந்த மாநிலத்திற்கு சொல்லிட்டு இந்தியாவில் இருந்தால் இந்த 2மே குஜராத்தில் இருக்குது, இது ராஜஸ்தானில் இருக்குது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய எங்கே சொன்னேன் ஹரியானாவில் இருக்குது. ஓகேங்களா, சரி சார், இதெல்லாம் இது மட்டும் தான் கேட்பாங்களா? இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். சிந்துவெளி நாகரிகத்துடைய எல்லை பரப்பு கேட்பாங்க. சிந்துவெளி நாகரிகத்துடைய கிழக்கு எல்லை எது, சிந்துவெளி நாகரிகத்துடைய தெற்கு எல்லை எது, சிந்துவெளி நாகரிகத்துடைய வடக்கு எல்லை மேற்கு எல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி கேட்பாங்க. வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, ஈஸ்ட். ஈஸ்ட்னா உத்தரப்பிரதேசத்தில் ஆலம்கீர்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து கிழக்கு எல்லை.
உத்தரப்பிரதேசம் வரைக்கும் நீண்டு இருக்குது, யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஆலம்கீர் போர். தெற்கு எல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு எல்லையில் பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஷ்டிரா வரைக்கும் வந்திருக்கும், தைமாபாத், மகாராஷ்டிரா தைமாபாத். வடக்கு எல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில சோர்ஸில், இன்னொரு சில சோர்ஸில் வந்து ஷார்ட்டுகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஷார்ட்டுகை ஷூர்ட்டுகை ஆப்கானிஸ்தானில் இருக்கும். ஓகே, ஆப்கானிஸ்தானில் இருக்கும் வடக்கு எல்லை. மேற்கு எல்லை பார்க்கும்போது சுட்கோ ஜெண்டர் அப்படி சொல்லுவாங்க, ஈரானுக்கும் பாகிஸ்தானுடைய பார்டர் பகுதியில் இருக்கும் சுட்கோ ஜெண்டர். ஓகேங்களா, இதுதான் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு எல்லை. சிந்து விநாயகத்துடைய எல்லை எத்தனை கிலோமீட்டர் சதுர பல சொன்னேன், அப்பவே சொல்லிட்டேன். ஓகேங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா வடக்கு தெற்கு எல்லை. ஒரு 4 ஊர் பேர் பார்த்துருக்கோம், சரி 6 ஊர் பேர் பார்த்துருக்கோம், இங்கே ஒரு 4 ஊர் பேர் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அப்போ நகரங்களுடைய பேரை பார்த்துருக்கோம். நிறைய நகரங்களுடைய பேரை பார்க்க வேணாம், போதும், லிமிட்டடாக பார்த்துக்கோங்க. அடுத்து நான் சொன்னேன் தலைப்பிலே இருக்குது ஒரு ஹிண்ட்டு, இது வந்து நாகரிகம் சொல்கிறோம். அப்போ நாகரிகம்னா என்ன, மக்களுடைய வாழ்க்கையை பற்றி படிக்கிறது, மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அதை பற்றி தான் படிக்கணும். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா மக்களுடைய நகர கட்டமைப்பு பார்க்குறோம். ஓகேங்களா, நகர கட்டமைப்பு, டவுன் பிளானிங் அப்படின்னு சொல்கிறோம். நான் சொன்னது 2வது பாயிண்ட்டே இதுதான் சொன்னேன். இது ஒரு நகர நாகரிகம், அர்பன் சிவிலைசேஷன்னா அப்போ வீடு ஊரெல்லாம் எப்படி இருந்தது பார்க்க போகிறோம். அப்போ டவுன் பிளானிங் சொல்லும்போது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி டேட்டில் இன்றைக்கி நீங்கள் இப்போ 2024 டேட்டில் கிராமத்தையும் நகரத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, எப்படி இருக்கும் கிராமம், எப்படி இருக்கும் ஓட்டு வீடு அல்லது குடிசை வீடு. அப்படி இல்லைன்னா 1 மாடி வீடு 2 மாடி வீடு தான் இருக்கும் கிராமத்தில். இன்றைக்கி அது அப்பார்ட்மெண்ட் பார்த்துருக்கீங்களா, 20 மாடி வீடு பார்த்துருக்கீங்க கிராமத்தில் கிடையாது, யாருமே எந்த கிராமத்திலும் இருக்காது. அப்படி இருந்தால் அது பேர் கிராமம் கிடையாது. அதே நகரம் வந்துக்கோங்க, வீடு எப்படி இருக்கும், அட்லீஸ்ட் நகரத்துலேயும் குடிசை வீடுகள் இருக்குது, ஓட்டு வீடு இருக்குது. நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 மாடி 2-3 மாடி வீடு இருக்கும். இன்னொரு சில இடங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கும் நகரத்தில். இன்றைக்கி டேட்டில் நான் சொல்லிட்டுருக்கேன், எல்லாமே சப்ஜெக்டை பேசலை, சரியா. அதுக்கப்புறம் கிராமத்தில் பாதாள சாக்கடை இருக்காது. நம்ம ஊரில் அப்படியே வந்து பக்கத்து வீட்டு வழியாவோ அல்லது எதிர்த்தாப்பில் காலி மண் இருந்தால் அதில் சாக்கடையை விட்டுருவோம். ஆனால் சிட்டியில் ப்ராப்பர் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸை தான் நம்ம இங்கேயும் பார்க்க போகிறோம். அப்போ டவுன் பிளானிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கிற மாதிரி பக்காவான டவுன் பிளானிங்கை 5000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்து விநாயக மக்கள் வந்து வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வீடுகள் எல்லாமே மல்டி ஃப்ளோர்டு ஹவுசஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுக்குமாடி வீடுகள் தான், 2 மாடி குறைஞ்சபட்சம், அப்படின்னா 3-4 மாடி கூட இருந்தது. ஓகேங்களா, மல்டி ஃப்ளோர்டு ஹவுஸ். ஒவ்வொரு ஹவுஸுமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா செங்கற்களால், ஓகேங்களா, பரீடு பிரிக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா, சுட்ட செங்கற்களையும் சுண்ணாம்பையும் பயன்படுத்தியிருப்பாங்க, சிமெண்ட் அப்பம் கிடையாது. ஓகேங்களா, சுட்ட செங்கற்கள் சுண்ணாம்பு பயன்படுத்தியிருப்பாங்க. அடுக்குமாடி குடியிருப்புகள், வெல் ப்ராப்பர்டு ட்ரைனேஜ் சிஸ்டம். சார் இதெல்லாம் ஒரு பாயிண்டாக எழுதணுமா, எப்போ கம்பல்சரி கேட்டிருக்காங்கப்பா எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டினில். ஓகே, வெல் ப்ராப்பர்டு ட்ரைனேஜ் சிஸ்டம். ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி, ரெஸ்ட் ரூம்னா வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருந்தது. ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா வெல் கனெக்ஷன் இருந்தது, கிணறு வசதி இருந்தது. ஒவ்வொரு வீட்டின் முன்னாடியும் ஒவ்வொரு தெருவின் முன்னாடியும் டஸ்ட்பின் இருந்தது. என்னம்மா வாழ்ந்துருக்காங்க பாருங்கள். 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிட்டியில் எப்படி வாழ்ந்துருப்பாங்களோ அந்த ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரோட இவங்க வாழ்ந்துருக்காங்க டவுன் பிளானிங்கில். ஓகேங்களா, வீடுகள் தான் ஒரே மாதிரி இருக்குது. அதேமாதிரி தெருக்களுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா கிரிட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் தெருக்கள் சட்டக வடிவத்தில் அமைந்துள்ளது, சட்டக வடிவிலான தெருக்கள் அமைந்தது அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பிளானிங். ஓகேங்களா, அடுத்து என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா சொசைட்டியை பற்றி படிக்கணும். ஓகேங்களா, சமுதாயம் எப்படி இருந்தது சிந்துவெளி மக்கள், இன்றைக்கி டேட்டில் சமுதாயம் எப்படி இருக்குதுங்கிறத அதே நினச்சிக்கிட்டு அன்றைக்கி டேட்டில் பாருங்க. அப்போ 5000 வருஷம் முன்னாடி சமுதாயம் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த டைமில் ரிலீஜியன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். சமுதாயம் பார்க்கும்போது அதில் ரிலீஜியன் பார்க்கணும். அப்போ இந்த டைமில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மதத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மதம் தான், ஹிந்து மதம் தான், புத்த மதம் தான் அப்படிங்கிற அளவுக்கு ஆதாரம் கிடைக்கல. புத்த மதம் கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா புத்த மதம் இன்னும் 2000 வருஷம் கழிச்சு தான் உருவானது இதுக்கப்புறம். ஓகேதா, அப்போ இப்போ இருக்கக்கூடிய இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாலிஏத்திஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பல கடவுளை வந்து வழிபட்டாங்களாமா சிந்துவெளி மக்கள். சிந்துவெளி மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்திருக்கு, ஆனால் பல கடவுளை வழிபட்டிருக்காங்க. எங்கேயுமே கோவில் ஆதாரம் கிடைக்கல, முக்கியமான ஆதாரம் கோவில் எங்கேயும் கிடைக்கல, ஆனால் கடவுளை கும்பிட்டாங்க. அதுக்கு ஒரு ஆதாரம் தான் நம்ம பூசாரி அரசன் சிலை கிடைச்சது. சொன்னோன்னா எங்கே மொஹஞ்சதாரோ ப்ரீஸ்ட் கிங் தாடி வச்சுக்கிட்டு ஒரு பொட்டு மாதிரி வச்சுட்டு ஒரு ஷால்வை மாதிரி போத்திருந்தாராமா. கூகுளில் போய்ட்டு இமேஜ் பாருங்கள், ஐவிசி ப்ரீஸ்ட் கிங் பூசாரி அரசன் தமிழில் போட்டிங்கனாலே வரும். ஓகேங்களா, ரைட். அப்போ வந்து நிறைய கடவுளை வழிபட்டாங்க. என்ன கடவுளை வழிபட்டாங்க, மரத்தை வழிபட்டாங்க. நம்ம ஊரில் கும்பிடுற மாதிரி அரச மரம் வேப்ப மரத்தை வழிபட்டாங்களாமா. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா விலங்குகளை வழிபட்டாங்களாமா, ஆடு மாடு கோழி
கோழி, ஓகே, இந்த வானத்தில் கருடா பிறந்தா கருடா கருடா பூ போடுன்னு சொல்கிறாங்களாமா. அப்போ எல்லாத்தையும் வழிபட்டுருக்காங்க. அதுக்கு பேர் பாம்பை வழிபட்டுருக்காங்க, ஓகேங்களா. அப்போ எல்லாத்தையும் வழிபட்டுருக்காங்க. ஒரு படி தாண்டி ஒரே இடத்துல மட்டும் பசுபதி சிவாவுடைய முத்திரை கிடச்சிது. பசுபதி சிவான நம்ம ஊரில் சிவன் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து அங்கே கிடச்சிருக்கு, ஒரு ஆதாரம். அதனால் இவர்கள் பல கடவுளை வழிபடக்கூடிய நிலையில் இருந்தார்கள், ஓகேலா. விலங்குகள், பாம்பு, மரம் எல்லாத்தையும் வழிபட்டிருக்காங்க, ஓகேலா. இப்போ கடவுள் நம்பிக்கை இருப்பதற்கு நோ டெம்பிள் எவிடன்ஸ், எங்கேயுமே கோவில் கிடையாது. ஆனால் காளிபங்கன் சொன்னோம்ல ஒரு ஊர் ராஜஸ்தானில், அங்கே மட்டும் நெருப்பு குண்டங்கள் இருந்ததற்கான ஆதாரம் கிடைச்சது. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நெருப்பு குண்டை இருந்ததாமா எங்கே? காளிபங்கன் பகுதியில், ஓகேங்களா. ஃபயர் ஆல்டர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அங்கே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு குண்டு ஆதாரம் கிடைச்சது. இது ஒரு முக்கியமான சொசைட்டியில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொசைட்டியில் யார் சார் ரூல் பண்ணா அப்படின்னா ட்ரேடர்ஸ், ரொம்ப முக்கியமானது. வணிகர்கள் குழு தான் என்ன பண்ணாங்கன்னா மொத்த சமுதாயத்தையும் ரூல் பண்ணியிருப்பாங்களாமா, ஓகேங்களா. ரைட். இதுதானே பார்த்துக்கிட்டிங்கன்னா சமுதாயத்தோடைய அமைப்பு. இன்னும் அடுத்து முடியலை, ஓகே. இந்த சமுதாய அமைப்பு மட்டும் பார்த்தா போதாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிந்துவெளி மக்களுடைய எக்கனாமி, பொருளாதாரம் எப்படி இருந்தது. பொருளாதாரம்னா இன்றைக்கி டேட்டில் நம்ம என்ன வேலை தான் பார்க்குறோம்? டீச்சிங் பார்க்குறோம், ஐடி கம்பெனி வேலை பார்க்குறான், பேங்கில் வேலை பார்க்குறான், வந்து கூலி வேலைக்கு போகிறாங்க, ஃபேக்ட்ரி வேலை பார்க்குறாங்க. ஆனால் அந்த டைம் அப்படி இருக்காது. அப்போ அந்த டைம் பொருளாதாரங்கிறது அவங்களுடைய மேஜர் பொருளாதாரம் விவசாயம் தான், அக்ரிகல்ச்சர் தான். சிந்துவெளி நாகரிகத்துடைய மெயின் என்ன ஒரே ஆக்குபேஷன் அக்ரிகல்ச்சர் தான். ரெண்டாவது டொமஸ்டிகேஷன், ஓகேங்களா. அப்போ விவசாயம் பார்க்கும்போது விவசாயத்தில் முதன்மையான பயிர் என்ன, ஓகேங்களா? மெயின் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. மெயின் கிராப், அதாவது மெயினாக அதாவது பிரைமரி கிராப்னு சொல்லுவாங்க. முதன்மையாக எது சார் பயிரிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை. அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த் இந்தியானாலே அதிகமாக கோதுமை, சரி சப்பாத்தி சாப்பிடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதன் அடிப்படையில் இதுவும் நார்த் இந்தியாவில் தானே இருக்குது. அப்போ மெயின் கிராப் வந்து வீட், கோதுமை. அப்போ கோதுமை மட்டும் தான் பயிரிட்டாங்களா? கிடையாது. கோதுமை, ரைஸு, பார்லி, காட்டன் பயிரிட்டாங்க, ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல்சஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தானியங்கள் எல்லாத்தையுமே பயிரிட்டாங்க, ஓகேங்களா. எதை பயிரிடலை அப்படின்னு கேட்பாங்க? சுகர் கேன், கரும்பு வந்து அவங்களுக்கு தெரியாத ஒரு பயிர், ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. விவசாயத்தில் இப்போ விவசாயம் எப்படி பண்ணாங்க? டபுள் கிராப்பிங் சிஸ்டம் சொல்லுவாங்க, மாற்றி மாற்றி பயிரிடுவாங்க, டபுள் கிராப்பிங். சரி, விவசாயம் மட்டும் தான் பண்ணாங்களா? கிடையாது. டொமஸ்டிகேஷனும் பண்ணாங்க. டொமஸ்டிகேஷன்னா கால்நடை வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் வளர்த்தாங்க? ஆடு, மாடு, கோழி, வாத்து எல்லாத்தையுமே வளர்த்தாங்கப்பா, ஓகேங்களா. நம்ம இப்போ வளர்க்குற மாதிரி எல்லா விலங்குகளையும் வளர்த்தாங்க. அப்போ உங்களுக்கு எல்லா விலங்குகளுமே தெரியும். ஏன்னா ஓவியமாக அங்கங்கே வரைஞ்சிருக்கும் போது ஆடு வரைஞ்சிருக்காங்க, காக்கா வரைஞ்சிருக்காங்க, கோழி வரைஞ்சிருக்காங்க, மாடு வரைஞ்சிருக்காங்க, எல்லாத்தையுமே வரைஞ்சிருக்காங்க. எப்படி வந்து கரும்பு என்கிற பயிரை இவங்க பயிரிடலையோ அதே மாதிரி இவங்களுக்கு தெரியாத ஒரு விலங்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குதிரை. உங்களுக்கு தெரியவே தெரியாது. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எஸ்எஸ்சி தான், வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஐவிசி பீப்புள் நாட் நோன் அனிமல் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அன்னோன் அனிமல் கேட்டிருக்காங்க. அதான் ஹார்ஸ், குதிரையுடைய ஒட்டகம் கூட தெரியும், குதிரை தெரியாது, ஓகேங்களா. குதிரை என்கிற விலங்கு அவங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா. டொமஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க, அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க. மெயின் கிராப் வந்து வீட், ஓகேங்களா. அப்போ அக்ரிகல்ச்சர், டொமஸ்டிகேஷன். மேற்படி வந்து பாட், ஓகேங்களா. பாட்ரி பண்ணுறதும் அவங்களுடைய ஹேபிட்டாக இருந்தது தான், வழக்கமாக இருந்திருக்கு. அதில் பாட்டில் தான் அவங்களுடைய சாப்பாடு எல்லாத்தையும் வந்து வச்சுருந்தாங்க. ஹாட் பாக்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பானைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தையும் பானைக்கு வெளியே சிவப்பு கருப்பு கலந்த ஓவியத்தையும் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம் பார்க்கணும், சிந்துவெளி நாகரிகத்துடைய ஸ்கிரிப்ட், ஓகே. இந்த ஸ்கிரிப்ட்னா தமிழில் எழுத்து முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியம், சிந்துவெளி நாகரிகத்தோட எழுத்து முறை. அப்போ எழுத்து முறை என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ நம்ம போர்டில் எழுதும்போது நோட்டில் எழுதும்போது என்ன செய்வோம்? இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கம் ஆரம்பிப்போம் ஒரு லைன், அடுத்து திருப்பி இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கம் ஆரம்பிப்போம். ஆனால் இவங்களுடைய இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இவருடைய எழுத்து முறை வலதிலிருந்து இடதுபுறமாகவும், பின்பு இடதிலிருந்து வலதுபுறமாகவும், பின்பு வலதிலிருந்து இடதுபுறமாகவும், இந்த மாதிரி சிக்ஸாக் வடிவத்தில் எழுதுனாங்க. எழுத்து முறை கேட்பாங்க, வலதிலிருந்து இடது, எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ரைட் டு லெஃப்ட், தென் லெஃப்ட் டு ரைட், ஓகேங்களா. அவங்களுடைய எழுத்து முறை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகத்தில் எழுத்து முறை தாண்டி இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்க்குறாங்க, அவங்களுடைய எழுத்து. இப்போ நம்ம எழுதுனா என்ன எழுதுகிறோம்? அம்மா அப்படி எழுதுகிறோம்னா இம்மா, இந்த மாதிரி எழுத்தாக எழுதுகிறோம், சுருட்டி சுருட்டி. ஆனால் அவர்களோட எழுத்து முறை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பதற்காக நல்ல ஒரு பெயிண்டிங் மாதிரியான குறிப்பை தான் வரைஞ்சிருக்காங்க. அதனால் அவர்களுடைய எழுத்து முறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சித்திர எழுத்து முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய எழுத்து முறை என்னது? சித்திர எழுத்து முறை, பிக்டோகிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் அப்படி சொல்கிறாங்க, ஓகேங்களா. பொம்மை படம் போட்ட மாதிரி அங்கங்கே நிறைய ஓவியம் எல்லாம் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. மீன் அப்படின்னா மீன் இப்படி போட்டிருப்பாங்க. ஒரு ஆடு இருக்கான்னா ஆடு, ஓகேங்களா. ஆடுனா ஆடு, இந்த மாதிரி தான் வந்து எழுத்தா எழுதாமல் அதை வந்து சின்ன டயக்ராமாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்களுடைய எழுத்து முறை சித்திரை எழுத்து முறை, பிக்டோகிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் அப்படி சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியம், இதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்கிரிப்டை இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய வரலாற்று ஆசிரியர்களால் என்ன செய்ய முடியல அப்படின்னா புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படி சொல்கிறாங்க நம்மளுடைய வரலாற்று ஆசிரியர், ஓகேங்களா. ரைட். அப்போ இப்பேற்பட்ட சிந்துவெளி நாகரிகம்
1700 1900 இந்த காலகட்டங்களில் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்கிறது சிந்துவெளி நாகரிகம். 1900 1700 அந்த ரேஞ்சில் சிந்துவெளி நாகரிகம் அழிவுக்கு உட்படுகிறது. ஓகேங்களா? எப்படி ஒரு நாகரிகம் அழிஞ்சு போகும்? நிறைய காரணம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? முதன்மையான காரணம் என்னென்னா படையெடுப்பு. பின்னாட்களில் வேத காலம் ஆரம்பிக்க அது இருக்கக்கூடியதான் ஆரியர்கள். ஆரியர்களுடைய படையெடுப்பு அது ஒரு முக்கியமான ரீசனாக சொல்கிறாங்க. படையெடுப்பாக இருக்கலாம், வெள்ளம் வந்திருக்கலாம், ஏன்னா எல்லாருமே ஆற்றங்கரையோரம் இருந்தாங்கல்ல, வெள்ளம் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலநடுக்கம், அது கொஞ்சம் ரேர் தான், ஆனால் அதுவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா படையெடுப்பு, வெள்ளம், வறட்சி ஏற்பட்டிருக்கலாம், கொள்ளை நோய் ஏற்பட்டிருக்கலாம். இந்த காரணத்தினால் பெரிய நாகரிகமான சிந்துவெளி நாகரிகம் முடிவுக்கு வருது. அது தொடர்ச்சியாக வேதகால நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ அதை தொடர்ச்சியாக நம்ம அடுத்து படிக்கக்கூடிய டாபிக் தான் வேதிக் ஏஜ் அப்படி சொல்கிறாங்க. கரெக்டாக சிந்துவெளி நாகரிகம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. நான் சொன்னேன் சிந்துவெளி நாகரிகம் 1900 அப்படின்னா 1700 அந்த காலகட்டங்களில் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வேதகால நாகரிகம் ஆரம்பிக்கக்கூடிய வரலாறுடைய இயரை பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1500 600 வரைக்கும். எப்படி சார் இந்த இயர் தான் சொல்கிறீங்க? இதுவும் பிசிஇ தான், கிமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன்பு தான். ஓகேங்களா? இயர் தான் எப்படி சொல்கிறாங்கன்னு நம்ம கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையும் கார்பன் 14 டேட்டிங் அப்படி சொல்லுவாங்க. கார்பன் 14 அணுவை வச்சு செக் பண்ணுவாங்க. இந்த பொருள் எத்தனை வருஷம் பழமையானது, இந்த பேனா எத்தனை வருஷம் பழமையானது, இந்த சட்டை எத்தனை வருஷம் பழமையானது கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேதிக். ஓகேங்களா? அப்போ சிந்துவெளி நாகரிகம் ரொம்ப சின்ன டாபிக், ரொம்ப முக்கியமான டாபிக் தான். அதை படித்து முடிச்சிருக்கோம். மக்களுடைய வாழ்வியல் முறை, அது அந்த ஊர் பேர் மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. எந்த நதிக்கரையோரம் மக்கள் என்னதான் கும்பிட்டாங்க, என்னதான் சாப்பிட்டாங்க, என்ன அனிமல் தான் பண்ணாங்க, இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, இதெல்லாம் பயன்படுத்துறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் விட்டேன், சிந்துவெளி நாகரிகத்திற்கு இரும்பு என்கிற உலோகம் தெரியாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? சிந்துவெளி நாகரிகத்திற்கு என்ன தெரியாது? இரும்பு என்கிற உலோகம் தெரியாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து நம்ம போகிறது வேதகாலம் நாகரிகம். ஓகே, இப்போ வேதிக் பீரியடோட இயர் பார்த்துட்டு இருக்கோம். வேத காலம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வேதம் அப்படின்னாலே நம்ம வேதங்கள் மந்திரங்கள்னு சொல்லுவோமா? என்ன மந்திரங்கள் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தருக்கார், மகேஷ்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அவர் கல்யாணம் வைக்கிறாங்க. கல்யாணம் வைக்கும்போது மந்திரங்கள் சொல்லுவாங்கல்ல. ஓகேங்களா? அந்த மாதிரி மந்திரங்கள், அப்புறம் ஊமா பாபி பாபிஷான் மந்திரம், அந்த மாதிரி மந்திரங்களை வச்சு தான் வந்து வேதங்கள் அப்படின்ற அந்த பேரே உருவாகுது. அப்போ இந்த வேதம், வேத் அப்படிங்கிறது வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா அறிவுன்னு அர்த்தமாகும். நாலேஜ், வேதம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வேத காலம் ஆரம்பிக்கிறது யாருடைய காலம்னா ஆரியர்களுடைய காலம். அது வார்த்தை முக்கியம். ஆரியன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஆரியர்கள் இவங்க எங்கிருந்து வந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து பல 100 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஈரான் ஈராக் பகுதியிலிருந்து வெறும் ஆடு மாடு மேய்த்து கொண்டே, சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஓகேங்களா? அதான் உண்மை. ஓகேங்களா? வெறும் ஆடு மாடுகளை மட்டுமே மேய்த்து கொண்டு ஈரான் ஈராக் பகுதியிலிருந்து நம்ம இந்துஸ்தான்னா நம்ம சிந்து நதி பாயக்கூடிய இடத்த பார்க்குறாங்க. செழிப்பாக இருக்குது, பச்சை பசுமையாக இருக்குது. விடுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆடு மாடையும் விட்டு நம்ம சிந்துவெளி மக்களை அடித்து விரட்டி விடுறாங்க. அப்படின்னா அடிமைப்படுத்தி வேதகால மக்கள் ஆரியர்கள் சிந்துவெளி பகுதியை ஆக்குபை பண்ணுறாங்க. அதனால தான் அதுக்கப்புறம் ஆரம்பித்த காலம் தான் இந்த வேத காலம் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பேரோடைய பொருளை வைத்து மொத்தம் 4 வேதங்கள் அப்படி சொல்லுவாங்க. மொத்தம் 4 வேதங்கள். என்ன 4 வேதங்கள் அப்படி சொல்லுவாங்க? அந்த 4 வேதங்களுடைய பேர் முக்கியம், வரிசை முக்கியம். ரிக் வேதம், யஜூர் வேதம், சாம வேதம், அதர்வ வேதம். ஓகேங்களா? ரிக், யஜூர், சாம, அதர்வ. இது வந்து ப்ரீவியஸ் இயரில் எஸ்எஸ்சி நிறைய தடவை கேட்டிருக்காங்க இந்த வேதங்களுடைய பெயர். ஓகேங்களா? ரிக் வேதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1028 பாடல்களை கொண்டது அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த வருஷம் முக்கியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரிக், இந்த 4 வேதங்களில் இது மட்டும் முன்வேத காலத்தை சேர்ந்தது, மீதி எல்லாமே பின்வேத காலம் சொல்லுவாங்க. என்ன சார் முன்வேத காலம் பின்வேத காலம்னா, நான் இயர் சொன்னோம்ல 1500 600 வரைக்கும் சொன்னேன்னா அதை 2ஆக பிரிக்கணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? 1500 1000 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து 1000 600 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இயர். சரியா? இதுதான் 2ஆக பிரிப்போம். அதில் ஒன்று முன்வேத காலம் ஏர்தி வேதிக், இன்னொன்று பின்வேத காலம் லேட்டர் வேதிக் சொல்லுவாங்க. ஓகேங்களா? 4 வேதங்களுடைய பெயர் முக்கியம். இதில் முன்வேத காலத்தில் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க, நல்ல சமுதாயமாக இருக்கும். ஆரியர்கள் என்ன தான் சிந்து விளையாடத்தை படையெடுத்து நம்ம மக்கள் நம்ம சிந்து மக்களை கொண்டு குவிச்சாலும் உண்மையாகவே பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்ல கலாச்சாரத்தை தொடக்கத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? 4 வர்ணாசிரமம் இருக்கும், ஆனால் ஜாதியை ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஆணும் பெண்ணும் சமம்னு சொன்னாங்க. குழந்தை திருமணம் கிடையவே கிடையாது. விதவை மறுமணம் இருந்தது. பெண்களுக்கு துணைவனை தேடக்கூடிய உரிமை இருந்தது. அப்போ எல்லாமே நல்ல சமுதாயமாக இருந்தாங்க.
ஆனால் நாட்கள் போக 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 பின்வேத காலங்களில் சமுதாயம் சீரழிய தொடங்கியது. ஜாதி ஏற்றத்தாழ்வு, இப்போ நம்ம ஊரில் ஜாதி கொடுமை நடக்கிற மாதிரி அந்த காலத்திலேயே அங்கே எப்படி ஜாதி ஏற்றத்தாழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வர்ணாசிரமம், இது பெயர் கூட முக்கியம். ஓகேங்களா? பிராமணன், சத்ரியன், வைசியன், சூத்ரன் அப்படின்னு சொல்லிட்டு 4 வர்ணாசிரமம். அவன் செய்யக்கூடிய தொழிலை வைத்து 4 வர்ணாசிரம பிரிவுகள் இருந்தது. அதன் அடிப்படையில் பிரித்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ரைட். அப்போ அந்த இடத்துல தான் ஜாதி ஏற்றத்தாழ்வு. குழந்தை திருமணம் பின்வேத காலங்கள் அதிகமாக இருந்தது. விதவைகளுக்கு மறுமணம் கிடையாது, பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கொடுமைகளை வந்து பின்வேத காலங்களில் மக்கள் அனுபவிச்சிருப்பாங்க. சரி சார், இந்த ஆரியர்கள் சொல்கிறீங்களே, இந்த மக்கள் எங்கு வாழ்ந்தார்கள் அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நம்ம இந்தியா மேப்பில் நான் சொன்ன மாதிரி தான் சிந்து நதி ஓடக்கூடிய பகுதி தான். ஆனால் இங்கே வரலாற்று என்ன சொல்கிறாங்கன்னா சப்த சிந்து அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான வார்த்தை. எந்த பகுதியில் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்த சிந்து. ஓகேங்களா? சப்த அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ன்னு அர்த்தம். ஓகேங்களா? 7 நதி ஓடக்கூடிய பகுதியில் தான் நம்ம சிந்துவெளி சரி நம்ம ஆரிய மக்கள் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிதான் நமக்கு வரலாற்று ஆதாரம் சொல்லுது. ஓகேங்களா? ரைட். அப்போ இதுதான் வந்து ரொம்ப எளிமையானது. இதில் மக்களுடைய வாழ்வியல் முறை. இதில் 2 வார்த்தை படிக்கணும். சபா, சமிதி அப்படி 2 வார்த்தை படிச்சுக்கோங்க. சபா அப்படின்னா வந்து ஒரு சபைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அனைத்து மக்களும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் தான் சபா. சமிதி அப்படின்னா மூத்தோர்களை கொண்ட அவை அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இதில் சபா சமிதி அப்படிங்கிற 2 வார்த்தை முக்கியம். என்ன வார்த்தை அப்படி பார்த்தீங்கன்னா சபா என்கிறது பார்த்தீங்கன்னா எல்டர் பீப்புள் மட்டும் இருக்கக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா? மூத்தோர்களை கொண்ட அவை. அதே இது சமிதி அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக அனைத்து தரப்பு மக்களும் இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் சமிதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மக்கள் எங்கே வாழ்ந்தாங்க, சபா சமிதி என்ன, முன்வேத காலம்னா என்ன, பின்வேத காலம் என்ன, 4 வர்ணாசிரமம் ஞாபகம் வச்சுக்கணும், 4 வேதங்களுடைய பெயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். இதுதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய வேத காலம். அப்போ இப்போ ஏற்பட்ட வேத காலம் அப்படியே படிப்படியாக அழியலை அடுத்த நிலைமைக்கு போகுது. ஓகேங்களா? அதுதான் அடுத்த டாப்பிக்காக எவால்வ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஏற்பட்ட வேத காலம் அதுதான் பார்த்தீங்கன்னா 16 மகாஜன பதங்களாக மாறுது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மகாஜன பதங்கிறது இந்தியாவுடைய ராஜ்ய வம்சம் உருவாகக்கூடிய டாபிக் பேர் தான் மகாஜன பதம் சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 மகாஜன பதங்கள் இருந்தது அப்படி சொல்கிறாங்க. இந்த நம்பர் முக்கியம். அதுதான் மேசி கேள்வி கேட்பாங்க. 16 மகாஜன பதங்கள். அதில் ஹெட்டு தலைமை பொறுப்பில் இருந்து தான் மகதம் அப்படி சொல்லுவாங்க. இந்த பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. லக்கி பாஸ்கர் படத்தில் மகத பேங்க் அப்படி தான் வரும்ல. ஓகேங்களா? அதில் மகதம் அப்படின்ற வார்த்தை தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாஜன பதத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்திருக்கும் ஒரு அரசு. ஓகேங்களா? 16 அரசுகள் இருக்கும். விஜி, கோசலா, காசி இந்த மாதிரி ஊர் பேரெல்லாம் வச்சு அரசாங்கம் நடக்கும். அதுதான்ப்பா இந்த மகாஜனபதம். இப்படி இருக்கக்கூடிய மகாஜனபதம் அடுத்தடுத்து கிங்டமாக எவால்வ் ஆகுது. அதுதான் அதோடைய கடைசி டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேர் என்ன மௌரிய வம்சம் உருவாகும். அது ஹரியங்கா வம்சம், சுனாக வம்சம், நிறைய வம்சம் இருக்கும். அது நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்க்கலாம். இதில் மௌரிய வம்சம் உருவாகும். அதுக்கு முன்னாடி ஓகேங்களா இந்த டாப்பிக்கோட கண்டினியூ தான் அது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். அதுதான் அடுத்த ஒரு புது டாப்பிக்கு புத்திசம், ஜைனிசம். ஓகேங்களா? தமிழில் சொல்லும்போது ஜைனிசம் அதான் சமண மதம், அப்புறம் வந்து புத்த மதம். 2 டாபிக் படிக்கணும். புத்த மதம், சமணம், புத்தம் அப்படின்னு போட்டிருக்கேன். 2மே வேற ஒரு மதம். ஓகேங்களா? ஏன் சார் இடையில இதை படிக்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக வேத காலம், அந்த வேத காலத்துடைய கொடுமைகளை தாங்க முடியாமல் மக்கள் எல்லாரும் புதிதாக ஒரு மைண்ட் செட்டுக்கு மாறுறாங்க. அந்த மைண்ட் செட்டு தான் புதிதாக ஒரு மதத்தை உருவாக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அதனால் வேத காலத்துடைய தொடர்ச்சி தான் மகாஜனபதம், ஹரியங்கா அந்த வம்சம் எல்லாம் உருவாகும். ஆனால் அது அப்படியே கண்டினியூவாக போகாமல் வேத காலத்தில் மக்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள், நான் சொன்னதை முன்வேத காலம் நல்ல சமுதாயம் இருக்கும், ஆனால் பின்வேத காலம் அப்படி இருக்காது. அதனால் மக்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களின் காரணமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதிதாக மதத்தை தேடி போகிறாங்க. அப்படி தான் உருவாகக்கூடியது சமண மதம், பௌத்த மதம். ஓகேங்களா? இந்த 2 மதமுமே 6ஆம் நூற்றாண்டில் தான் உருவாகும். ஓகேங்களா? 6th century அப்படின்னு போட்டுக்கோங்க. BCE தான். ஓகேங்களா? அதாவது கிமு அந்த டைமில் தான் இந்த 2 மதமுமே உருவாகும். அது 590, 500, 600 அந்த ரேஞ்சில் உருவாயிருக்கும். ஓகேங்களா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சமண மதம் பார்க்க போகிறோம். ஜெயினிசம் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஜெயினிசம். அப்போ ஜெயினிசம்ங்கிறது வந்து ஜீனா அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத சொல்லில் இருந்தால் ஜெயினிசமே உருவாயிருக்கும். மொத்தமாக ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் தான் சொல்கிறோம். ஓகேங்களா? 24 தீர்த்தங்காரர்கள் உண்டு. ஓகேங்களா? ஜெயினிசத்தில் எத்தனை தீர்த்தங்காரர்கள்? 24 தீர்த்தங்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 24. எப்படி ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கோ அதே மாதிரி மொத்த சமண மதத்தில் 24 தீர்த்தங்காரர்கள். 24 பேருடைய பெயரை படிக்கணுமா? தேவை கிடையாது. முதல் தீர்த்தங்காரர், 23வது தீர்த்தங்காரர், 24வது தீர்த்தங்காரர் முக்கியம். ஓகேங்களா? அதில் 24வது தீர்த்தங்காரர் தான்
கடைசி தீர்த்தங்காரர் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானவர். அவர் தான் இந்த சமண மதத்தை பிரபலமடைய செய்தவர் மகாவீரர். ஓகேங்களா? அப்போ முதல் தீர்த்தங்காரர் யார் சார் அப்படின்னா ரிஷபர். ஓகேங்களா? 23வது தீர்த்தங்காரர் யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்சுவநாதர். ஓகேங்களா? பார்சுவநாதர். ஒரு சில டைம் 23வது கூட கேட்பாங்க, நேமிநாதர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப முக்கியம் கிடையாது, நேமிநாதர். ஓகேங்களா? அப்போ முதல் 23, 24 ரொம்ப முக்கியம். அதுலேயும் மெயினாக எஸ்எஸ்சியில் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின்னா லாஸ்ட் தீர்த்தங்காரா, ஹூ இஸ் த லாஸ்ட் தீர்த்தங்காரா, கடைசி தீர்த்தங்காரர் யார் அப்படின்னா 24வது தீர்த்தங்காரர் யார் அப்படி தான் கேள்வி கேட்பாங்க ட்விஸ்டடாக. ஓகேங்களா? இப்போ மகாவீரர் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ சமண மதத்தை உருவாக்கியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவீரர் சொல்லக்கூடாது, ரிஷபர் இருந்தால் ஆரம்பிக்கணும். 24 தீர்த்தங்காரர்கள் சேர்ந்தது தான் சமண மதம். மகாவீரர் மட்டும் சமண மதம் கிடையாது, ஆனால் மகாவீரரால் தான் பிரபலமடைய ஆரம்பித்தது. ஓகேங்களா? அப்போ இந்த மகாவீரருடைய வாழ்க்கை விஷயங்கள் தான் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ மகாவீரரும் பார்த்தீங்கன்னா சத்திரிய குலத்தை, மகாவீரரும் புத்தரும் சமகாலத்தை சேர்ந்தவர்கள் தான். ரெண்டு பேருக்கிட்டையும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். ஓகே, நிறைய ஒற்றுமை இருக்கும். இவர் சத்திரிய வம்சத்தை இருந்தவர், அவர் சத்திரிய வம்சத்தை இருந்தவர். அடுத்து ரெண்டு பேருமே மன்னராக வேண்டியது. ஓகேங்களா? அந்த டைமில் தான் இவர் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை துறந்து கொண்டு மன்னராக துறவியாக மாறுகிறார். அப்படி தான் பார்த்தீங்கன்னா இவரும் 24வது தீர்த்தங்காரராக அறியப்படுகிறார். ஓகேங்களா? அப்போ இப்பேற்பட்ட மகாவீரர் நிறைய போதனைகள் தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? வாழ்க்கையில் அதாவது சொல்லுவார், ஒரு பேச்சுகளில் அவருடைய குறிப்புகளை சொல்லுங்க. பிறப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா இறப்பு, அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபிறவி. ஓகேங்களா? மறுபிறவி இது நம்புறாரு இவர். இது ஒரு சைக்கிள் மாதிரி மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது. அப்போது பிறப்பு, இறப்பு, மறுபிறவி, இந்த ஒரு வட்டத்திலிருந்து நீ ரிலீவ் ஆகணும். அப்போ தான் உனக்கு கஷ்டங்களை போகும். அப்போ ரிலீவ் ஆகணும்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்கும்போது என்னுடைய போதனைகளை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பார். ஓகேங்களா? இதுதான் மகாவீரருடைய போதனை எடுத்திருப்பாங்க. இப்போ மகாவீரருடைய மதம் அப்படின்னா சமண மதம். சரி, சமண மதம் ஒரு பிரிவு தான் இருந்ததா? பின்னாட்களில் சமண மதத்தில் பிரிவுகளே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண மதத்திலையும் பிரிவு, சமண மதமும் பிரியும், புத்த மதமும் பிரியும். சமண மதத்தில் 2 பிரிவாக இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா திகம்பராஸ் அப்படி சொல்லுவாங்க, திகம்பரர்கள். இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வதேம்பரர்கள். ஓகேங்களா? திகம்பரர்கள், ஸ்வதேம்பரர்கள், 2 பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திகம்பரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடை அணியாதவர்கள். சமண மதத்துடைய கொள்கையே அதுதான். ஓகே, ஆடை அணியக்கூடாது, சாப்பிடக்கூடாது, துறவியாக வாழணும், எவ்வளோ தூரம் நடக்க முடியுதோ அவ்வளோ தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கணும், தன் மதத்துடைய கொள்கைகளை பரப்பிக்கிட்டே இருக்கணும், ஒரு கட்டத்தில் உண்ணா நோம்பிலிருந்து இறந்து போகணும். அதுதான் மதத்துடைய உண்மையான கொள்கை. அப்போ அதுதான் உண்மையாகவே ஃபாலோ பண்ணக்கூடிய மதத்துக்கு பேர் தான் திகம்பரர்கள், ஆடை அணியாதவர்கள். ஓகேங்களா? அதே ஸ்வதேம்பரர்கள்னா கொஞ்சம் முற்போக்கானவர்கள், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டாங்க. ஸோ இந்த பிரிவு மகாவீரர் இருக்கும்போது வராது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இந்த பிரிவு ஏற்படும். அப்படி தான் ஸ்வதேம்பரர்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலப்போக்கில் ஆடை அணியாமல் இருக்க முடியாது. ஓகே, யாராவது பார்த்தா கண்ணை விஞ்சு போயிடும், அதனால் அப்போ முடியாது. அதனால் நம்ம என்ன செய்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா ஆடை அணியாமல் வெள்ளை நிற ஆடையை மட்டும் அணிகிறாங்க. இங்கே ஆடை அணிய மாட்டாங்க, இங்கே வெள்ளை நிற ஆடையை மட்டும்தான் அணிவாங்க. புலால் உண்ணக்கூடாது, அதை மட்டும் ஃபாலோ பண்ண. புலால் நான்வெஜ் மட்டும் சாப்பிடாமல் இருந்துக்குவாங்க, மீதி எல்லா உணவையும் எடுத்துக்கொள்வார்கள். இவர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்வதேம்பரர்கள். 2 பேருக்கு கூடிய வித்தியாசம் இதுதான். ஓகேங்களா? ஆனால் 2 மதத்துடைய கொள்கைகளும் ஒன்று தான், கொஞ்சம் வேறு மாதிரி பேசுவாங்க. அதான் இவங்க பழமைவாதிகள், நம்ம தாத்தா பாட்டி மாதிரி அதே விஷயத்தை பேசியிருப்பாங்க. நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டோமா இவங்க முற்போக்கானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மதத்துடைய பிரிவு. அதுக்கடுத்து சமண மதத்துக்கு 2 மாநாடு நடக்கும். ஓகேங்களா? புத்த மதத்தில் 4 மாநாடு, ஆனால் சமண மதத்தில் 2 மாநாடு. ஒரு மாநாடு பாடாலி புத்ரா. ஓகேங்களா? எங்கே வச்சு நடக்கும் தான்ப்பா கேட்பாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பாடாலி புத்ரா. ஓகேங்களா? ஒரு மாநாடு. அடுத்த மாநாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய வல்லாபியில் நடக்கும். வல்லாபி குஜராத்தில் இருக்கும். பாடாலிபுத்திராவிலையும் பீகாரில் இருக்கும், பாட்னா சொல்லுவாங்கல்ல, அங்கே 2வது மாநாடு வல்லாபி. ஓகேங்களா? 2 நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். 2மே மாநாடு நமக்கு புத்த மதத்தில் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? புத்த மதத்தில் புத்த மதத்தில் பார்த்தீங்கன்னா 4 மாநாடு நடைபெறும். இங்கே 2 மாநாடு, பாடாலிபுத்ரா, இன்னொன்று வல்லாபி. முதல் மாநாடு, 2வது மாநாடு. ஓகேங்களா? இப்பேற்பட்ட சமண மதம் மற்ற நாடுகளுக்கு பெரிய அளவுக்கு பரவலை, இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் பரவியது. இந்தியாவில் சமண மதத்தை பின்பற்றிய மிகப்பெரிய ஒரு மன்னர் அப்படி சொல்ல போனால் சந்திரகுப்த மௌரியா தான். நம்ம மௌரிய வம்சம் படிப்போம், அப்போ வருவார் சந்திரகுப்த மௌரியர் அப்படி சொல்லிட்டு ஒரு மன்னர் இருப்பார். இவர் பார்த்திங்கன்னா சமண மதத்தை அதிகமாக பெரிய அளவுக்கு பின்பற்றிய ஒரு மன்னர் தான் சந்திரகுப்த மௌரியா. இவருக்குடைய ஃப்ரெண்டு அப்படி சொல்லக்கூடிய சமண மத துறவி. ஓகேங்களா? அவர் பார்த்தீங்கன்னா பத்ர பாகு. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானவர் பத்ர
பாஹு. இவங்க 2 பேரும் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவர் சந்திரகுப்த மௌரியா ஒரு கட்டத்தில் தன்னுடைய அரச பதவியை திறந்து விட்டு அவருடைய பையனை கொடுத்துருவாங்க. இந்த டாபிக் நம்ம அங்கே பார்ப்போம். பையனுக்கு தன்னுடைய பதவியை கொடுத்துட்டு இவரும் அவருடைய துறவி, இவர் ஒரு சமண துறவி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதான் பேர் முக்கியம். சமண துறவியுடைய பெயர் பத்ரபாஹு. 2 பேருமே அப்படியே பாடலிபுத்திராவிலிருந்து அப்படியே தெற்கு நோக்கி நகர்ந்து வந்து நம்ம கர்நாடகாவில் சரவண பெதேஹோலா அப்படி ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் வந்து உயிர் நீத்தம் உண்ணா நோம்பிலிருந்து இவர் நம்ம சந்திரகுப்த மௌரியர் வந்து உயிர் நீத்தம் செய்து விடுவார். ஓகேங்களா? இந்த குறிப்புகள், சமண மதத்துடைய குறிப்புகள், இது எல்லாத்தையுமே நம்ம பத்ரபாஹு எழுதி வச்ச புத்தகத்தில் இருந்து தான் எடுத்து வச்சிருக்கோம். பத்ரபாஹு எழுதி வச்ச புத்தகத்துக்கு பேர் தான் கல்ப சூத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கல்ப சூத்ரா, இதுதான் வந்து பத்ரபாஹுடைய புத்தகம். ஓகேங்களா? ரைட். இதுதான் பார்த்துட்டிங்கன்னா சந்திரகுப்த மௌரியா, அது வந்து அவருடைய துறவி. இதுதான் வந்து சமண மதம். ஓகேங்களா? சமண மதத்தில் பெரிய அளவுக்கு ஃபேக்சர் பண்ண கிடையாது, ரொம்ப எளிமையானது தான். இது வந்து மகாவீரருடைய பர்சனல் டேட்டாஸ் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, நோட்ஸ், பழைய நோட்ஸ் இருந்தது. ஓகேங்களா? நான் அது ரொம்ப ஆக்சுவலாக அது வந்து ஒரு சில நேரங்களில் கேட்பாங்க, பிறந்த இடம், இறந்த இடம். ஓகேங்களா? அவருடைய இத்தனை வயதில் வந்து நிர்வாணம் அடைந்ததா, 12.5 ஆண்டுகள் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கைவழி நிலை அடைவதற்கு ஆகியிருக்கும். ஓகேங்களா? 12 ஆண்டுகள் வந்து தியானம் செஞ்சிருப்பார், நிறைய இடங்களில் பயணம் செஞ்சிருப்பார். ஓகேங்களா? ரைட். இதெல்லாம் வந்து சமண மதம். அடுத்து புத்த மதம். ஓகேங்களா? சமண மதத்தை விட புத்த மதம் தானே ஃபேமஸ்ஸு. நமக்கு மகாவீரரை கேட்டால் நிறைய பேர் தெரியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் புத்தரை கேட்டால் நிறைய பேர் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு புத்த மதம் ஃபேமஸ். சரி சார், சமண மதத்தில் 24 பேர் சொன்னீங்க, புத்த மதத்தில் எத்தனை பேர் அப்படி சொன்னால் இங்கே ஒருத்தர் தான். ஓகேங்களா? 24 பேர் 30 பேர் அப்படிலாம் கிடையாது, ஒரே ஒரு ஆள். அவர் தான் யார்? புத்தர். ஓகேங்களா? கௌதம புத்தர். ஓகேங்களா? அப்படி தான் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சித்தார்த்த கௌதம புத்தர் தான் நம்ம புத்தர். புத்த மதத்தை தோற்றுவித்தவர். அவ்வளோதான், ஒரே பாயிண்ட், முடிஞ்சு போச்சு. இவர் நேபாளத்தில் லூம்பினி தோட்டத்தில் பிறந்திருப்பார். ஓகேங்களா? ஒரு வயதில் 30 வயது. இவரை பற்றி கதையே உண்டு. இவருடைய அம்மா வயிற்றில் இருக்கும்போதே இவர் வந்து இறையருள் பெற்ற குழந்தையாக இருப்பார். இவர் வந்து நாட்டை பார்க்க விட்டிங்கன்னா இவர் வந்து நாட்டுக்காக உழைக்க போயிடுவார்னு சொல்லிட்டு நிறைய என்ன சொல்கிறார் ஜோதிடர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால் வீட்டில் பொத்தி வளர்ப்பாங்க புத்தரை சின்ன வயசுலேருந்தே. ஒரு கட்டத்தில் வீட்டை விட்டு வெளியே போவார். 4 இன்சிடெண்ட்டை பார்ப்பார். நோய்வாய்ப்பட்டவர், ஒரு வயதான முதியவர், ஒரு துறவி, ஒரு பிறந்த குழந்தை, இந்த மாதிரி நிறைய சவ ஊர்வலம், இந்த மாதிரி 4 இன்சிடெண்ட்டை பார்ப்பார். பார்த்ததுக்கப்புறம் புத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மனதுக்குள்ளே நிறைய யோசனை வந்திருக்கும். எதுக்காக மனிதன் பிறக்கணும், எதுக்காக மனிதன் இவ்வளோ கஷ்டப்படணும், எதுக்காக மனிதன் இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இந்த துன்பங்களை ஏற்படணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நடந்து போகிறாரு. ஒரு அரச மரத்துக்கு அடியில் உட்கார்றாரு. அப்போ புத்தர் போதனை செய்த இடம் அதுதான் அரச மரம். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் நம்ம இப்போ வந்து போதி மரம் சொல்கிறோமா, அதுதான் புத்தர் நடந்த அரச மரம். ஓகேங்களா? பீப்புள் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புத்தர் எந்த மரத்தின் கீழ் வந்து போதனை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு கேட்பாங்க, பீப்புள் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா புத்தகயா, பீகாரில் இருக்கக்கூடிய புத்தகயா பகுதியில் தான் இது இருக்கும். சரிங்களா? அரச மரம். பின்பு வேறு என்ன பார்த்தா, இது எத்தனை நாட்கள் வந்து தியானம் செய்வார்னா 49 நாட்கள். இதெல்லாமே கேள்விப்பா, நான் எழுதி போடக்கூடிய பாயிண்ட் எல்லாமே கேள்வி. சொல்கிறது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு முக்கியமானது, எழுதி போடுறது தான் ரொம்ப முக்கியமானது. 49 days, 49 நாட்கள் வந்து தியானம் செய்வாராம். அப்போ தான் வந்து நத்தைகள் தான் யார் மண்டையில், புத்தருடைய மண்டை பார்த்தீங்கன்னா கர்லிங் ஹேர் மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது எல்லாமே நத்தைகள் ஒரு மேலே ஏறி உட்காந்துக்குமாமா. ஓகேங்களா? அப்போ 49 நாள் சொல்லுவாங்க. அது அடுத்து புத்தருடைய வேறு பெயர்கள்னால் சாக்கிய முனி என்று அழைக்கப்படுவார். புத்தருடைய வேறு பெயர்கள் வந்து சாக்கிய முனி சொல்லுவாங்க. அப்புறம் புத்தர் வந்து தியானம் மேற்கொண்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட தன்னுடைய முதல் சொற்பொழிவு ஆற்றுவார். ஓகேங்களா? புத்த கையால் தான் தியானம் மேற்கொண்டிருப்பார். அவருடைய முதல் சொற்பொழிவு கேட்பாங்க. முதல் சொற்பொழிவு தர்ம சக்கர பரிவர்த்தனா என்று அழைக்கப்படும். ஓகேங்களா? தர்ம சக்கர பரிவர்த்தனா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சாராநாத் மான்கள் பூங்கா அந்த இடத்துல வச்சு தான் இந்த சொற்பொழிவு வந்து நடைபெறும். ஓகேங்களா? சாராநாத் மான்கள் பூங்கா, ஓகேங்களா, டீர் ஸ்டாச்சுரி அப்படி சொல்லுவாங்க. அங்கே வச்சு தான் தன்னுடைய முதல் சொற்பொழிவு வந்து சொல்லுவார். அதுதான் சொல்லுவார், ஆசையே துன்பத்திற்கு காரணம். அந்த ஆசையை வந்து துறக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்வழி பாதையை ஃபாலோ பண்ணுங்க அப்படி சொல்லுவார். எண்வழி பாதைன்னா 8. ஓகேங்களா? எண்ணா எண் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஓகேங்களா? எண்வழி பாதை, அதுதான் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா 8-fold path அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இவர் புத்தருடைய போதனைகளில் ஒன்று. ஓகேங்களா? 8-fold path. அப்போது அதான் ஆசையை துன்பத்திற்கு காரணம். அந்த ஆசையை துறக்கணும்னா சொல்லக்கூடிய 8 வழியை ஃபாலோ பண்ணுங்கள். 8 வழி தான் பார்த்தீங்கன்னா நல்ல நம்பிக்கை, நல்ல நடத்தை, நல்ல செயல், நல்ல எண்ணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் வரும். ஓகேங்களா? இதே மாதிரி அங்கேயும் மகாவீரர் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அதுக்கு பேர் 3 ரத்னா அப்படி சொல்லுவாங்க, 3 ரத்தினங்கள் அப்படி சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அங்கே மகாவீரர் சொன்னது 3 ரத்தினங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் சொன்னது எண்வழி பாதை அப்படி சொல்கிறார். ஓகேங்களா? இந்த விஷயம் ரொம்ப முக்கியம், இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா
எஸ், புத்தருடைய எண்வழி பாதை. அடுத்து புத்தர் நிறைய இடங்களில் பயணம் செஞ்சுருப்பார். அதில் வந்து பார்த்திங்கன்னா புத்தருடைய போகிற இடங்கள்லாம் மிகப்பெரிய ஒழுக்கம் இருக்கும். புத்தர் வந்து பார்த்திங்கன்னா பாலி, அவங்க புத்த மதமே வந்து பாலி மொழியை வந்து அதிகமாக பின்பற்றி பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க, சமஸ்கிருத மொழி இல்லாமல். அதான் வேத காலத்தில் நடந்த தீமையின் காரணமாக தான் புத்த மதம் நம்மளுடைய மகாவீரருடைய சமண மதத்தையும் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். ஓகேங்களா? தர்மசக்கர பரிவர்த்தனா இவருடைய முதல் சொற்பொழிவு என்று அழைக்கப்படுகிறது. இவர் 8 எண்வழி பாதையை பின்பற்றுகிறார். அதே மாதிரி பார்த்தோன்னா புத்தருடைய நினைவிடங்கள் அப்படி இல்லைன்னா இன்னொன்று பாயிண்ட் இருக்குல்ல, புத்தருக்கு 4 மாநாடு நடைபெறும். ஓகேங்களா? புத்தருடைய டைமில் வந்து 4 மாநாடுகள், புத்தரோட டைம் கிடையாது, புத்த மதத்தில் 4 மாநாடுகள் சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா முதல் மாநாடு ராஜகிரகம். ஓகேவா? ராஜகிரகம் அப்படி சொல்லுவாங்க. அப்போது ஷார்ட்கட் என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜா கையை வச்சா பாட்டி போனது இல்லை அப்படி சொல்லுவாங்க. இதுதான் ஷார்ட்கட், சும்மா ஒரு ஷார்ட்கட். ஓகேங்களா? இப்போ ராஜாக்கு ராஜகிரகம், கையை வச்சாங்கிறதுக்கு வைசாலி, பாட்டிக்கு பாடாதி புத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக அவர் எங்கே போனதில்லை, காஷ்மீருக்கு போனதில்லை. ஓகே, ராஜா கையை வச்சா பாட்டி காஷ்மீருக்கு போனதில்லை. ஓகே, இதான் காஷ்மீர் முடிஞ்சு போச்சு. அப்போது மொத்தம் 4 இடங்களில் 4 மன்னர்களால் நடத்தப்படும். அதுவும் கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு மாநாட்டையும் நடத்திய மன்னர்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மாநாடு நடத்தியது கனிஷ்கர் மன்னர். ஓகேங்களா? பாடாலிபுத்திரா 3வது மாநாடு நடத்தியது பார்த்தீங்கன்னா அசோகர் மன்னர். ஓகேங்களா? இது காலசோக். அந்த மாதிரி மன்னர்களுடைய பெயர், இடத்துடைய பேர் தான் மெயினாக கேட்பாங்க. மத குருவுடைய பெயர், இயரையும் கொஞ்சம் வேணால் பார்த்து வச்சுக்கோங்க. அது மெயினாக ரொம்ப முக்கியமானதுன்னா இது கிபி 72 அது நடந்திருக்கும். கிபியில் நடந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த மாநாட்டில் தான் பின்னாட்களில் புத்த மதம் 2 பிரிவுகளாகவும் பிரியும். அதுதான் அடுத்து சொல்லப்படுது. ஓகே, எப்படி சமண மதம் 2 பிரிவாக பிரிந்ததோ அதே மாதிரி புத்த மதமும் 2 பிரிவாக பிரியுது. அதுதான் பார்த்தீங்கன்னா மகாயணம், ஹீனயானம் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தான் அதை எழுதியிருக்கணும், ஹீனயானம் தான் எழுதணும், மாற்றிருக்கேன். ஓகேங்களா? மகாயணம், ஹீனயானம். அங்கே எப்படி திகம்பரர்கள் சொதேம்பரர்கள் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கே ஹீனயானம் அப்படின்னா பழமைவாதிகள், பழைய விஷயத்தை புத்தர் உண்மையாகவே என்ன சொன்னாரோ அதே விஷயத்தை தான். சரி சார், புத்தர் என்ன சொன்னாரோ சொல்ல மறந்துட்டீங்களே. அங்கே வந்து மகாவீரர் ஆடை அணியக்கூடாது, உண்ணக்கூடாது, நீ சாகணும், துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளணும், முடிஞ்ச அளவுக்கு மதத்துடைய கொள்கையை பரப்பணும். அங்கே அதே மாதிரி கொள்கை தான். ஆனால் இங்கே சாகணுங்கிற கொள்கையெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஆடை அணியலாம். ஓகேங்களா? சாப்பாடு எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கோ. ஓகேங்களா? ஆனால் புலால் உண்ணக்கூடாது. ஒரு உயிரினத்தை கொன்று நீ என்ன செய்யக்கூடாது, நான்வெஜ், ஆடு மாடு இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போதனைகளை சொல்கிறார். ஓகேங்களா? புத்தருடைய போதனை, புலால் உண்ணக்கூடாது. ஓகே, மீதி எல்லாம் சாப்பிட்டுக்கலாம், உயிர் வாழலாம், துறவு வாழ்க்கையை தான் மேற்கொள்ள வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கு தான் வாழ்ந்துட்டு துறவு வாழ்க்கை கூட மேற்கொள்ளலாம். பெண்கள் துறவி ஆகலாம் இங்கே, ஆனால் அங்கே ஆக முடியாது. இந்த மாதிரி நிறைய இடத்துல ஒரே கொள்கை தான், ஆனால் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே ஹீனயனம். புத்தர் என்ன சொன்னாரோ, சிலை வழிபாடு கூடாது புத்தர் சொன்னார், இதை ஃபாலோ பண்ணாங்க. ஓகேங்களா? புலால் உண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடை அணிவார்கள், இதெல்லாம் துறவு வாழ்க்கையை மேற்கொள்வாங்க. ஆனால் மகாயணத்தில் காலப்போக்கில் மாற்றி கொண்டார்கள். இங்கே சிலையே கும்பிட மாட்டாங்க. ஆனால் இங்கே புத்தர் தான் எல்லா விஷயம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு புத்தருக்கு சிலை வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மகாயணத்தில். அதான் முற்போக்கானவர்கள் புலால் தான் உண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்கள் போக போக உணவு தான் உண்ணதான் சொல்லினாங்க. ஆனால் இங்கே புலாலே உண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி கொள்கை ரீதியாக கொஞ்சம் கொஞ்சம் வேறுபட்டிருக்கும். ஆனால் ரெண்டுமே மதம் புத்த மதம் தான். ஓகே, புத்த மதத்தோட பிரிவுகள் தான். சரி, இப்போ ஏற்பட்ட புத்த மதம் இந்தியாவுக்குள்ளே மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் பரவியது. ஆனால் சமண மதம் உலகம் முழுவதும் பரவலை. புத்த மதம் உலகம் முழுவதும் பரவுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஊரில் அசோகரே வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, தன்னுடைய பசங்களை வந்து நம்மளுடைய இலங்கைக்கு, அவருடைய பசங்க சங்கமித்ரா, மஹிந்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்க, அவங்க 2 பேரையும் இலங்கைக்கு புத்த மதத்தை பரப்புவதற்காக அனுப்பி வச்சிருப்பார். ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி புத்த மதத்தை உலகம் முழுவதும், இந்தியா, சீனா, ஜப்பான், சவுத் கொரியா, இப்போ நிறைய நாடுகள் இருக்குல்ல. ஓகேங்களா? எல்லா நாடுகளும் புத்த மதம் இருக்குன்னா புத்த மதத்துடைய வளர்ச்சியும் புத்த மதத்தை பரப்பிய மன்னர்கள் தான் அது காரணம். ஓகேங்களா? ரைட், இதுதான் வந்து புத்த மதம். இதே மாதிரி நான் எப்படி மகாவீரருடைய பர்சனல் டீட்டெயில் பார்க்க சொன்னால் அதே மாதிரி புத்தருடைய பர்சனல் டீட்டெயிலும் பார்த்துக்கணும். பிறந்த இடம், இறந்த இடம், அம்மா பேர் என்ன, அப்பா பேர் என்ன, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ரைட், இது பேசிக் டேட்டாஸ். ஓகேங்களா? கேட்கலாம், கேட்காம இருக்குது அந்த மாதிரி. இப்போ அடுத்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ராஜவம்சத்தில் போக போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தான் மகாஜனபதத்துக்கு அப்புறம் எந்த மாதிரியான ராஜவம்சங்கள்லாம் உருவானது அதை பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது நம்ம டைரெக்டாக அடுத்து வந்து இந்த மகாஜனபதம் பேசணும்ல, அந்த டாபிக் உள்ள போயிடலாம். சரிங்களா? ரைட், இப்போ சமண மதம் பௌத்த மதம்ங்கிறது 2 மதத்தை பற்றி பார்த்து முடிச்சாச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம மகாஜனபதத்தில் 16 மகாஜனபதம் சொன்னோம்ல, அந்த 16 மகாஜனபதத்துடைய தலைமை என்ன சொன்னேன், மகதம் சொன்னேன். அந்த மகதத்துடைய 4 வம்சங்களை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மகதத்தை ஆண்ட 4 வம்சங்கள் தான் பின்னாட்களில் இந்தியாவில் ஃபேமஸ் ஆனது. ஓகேங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா முதல் வம்சம் ஹரியங்கா வம்சம், அடுத்து சிசுநாக வம்சம். ஓகேங்களா?
ஹரியங்கா, சிசுநாகா, அடுத்து நந்த வம்சம், அடுத்துதான் பெரிய வம்சமான மௌரிய வம்சம். ஓகேங்களா? இது எல்லாமே சிறிய சிறிய ஆளுமைகளை மட்டும்தான் ரூல் பண்ணியிருக்கும். எல்லை பரப்பு ரொம்ப சின்ன ஏரியா தான். ஆனால் மௌரிய வம்சம் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் இந்தியாவின் முதல் பேரரசு கூட என்று அழைக்கப்படுகிறது அசோகருடைய காலம். ஓகேங்களா? இப்போ இதில் ஒவ்வொரு வம்சத்தையும் உருவாக்குற மன்னர்களுடைய பெயர் தெரிஞ்சுக்கணும். அது கேள்வி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். நம்மளே பார்த்திங்கன்னா எபிசோடு தான் போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அமரன் எபிசோடு தான் போடும்போது நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா இதிலிருந்து வந்திருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு வம்சத்தை உருவாக்குனது யார், இந்த வரிசையும் கேட்டிருக்காங்க. ஹரியங்கா, சிசுநாகா, நந்தா. ஓகேங்களா? சிசுநாக வம்சத்தை உருவாக்கியது சிசுநாகர் தான். அது எளிமையானது, பேர் இருக்குது. சிசுநாகா வம்சத்தை உருவாக்கியவர் சிசுநாகா. ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காலசோகான்னு ஒரு மன்னர் உண்டு. அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். ஏன்னா அவர் தான் இந்த 2வது மாநாடு நடத்துவார். அதனால் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அவர் தான் பாடலிபுத்திரா ஊரையும் நல்ல பெரிய ப்ராப்ளம் ஆக்கியிருப்பார். ஓகேங்களா? அப்போ சிசுநாகாவை உருவாக்குனது சிசுநாகர் தான். ஃபேமஸான மன்னர் காலசோகா. இந்த இடத்துல ஹரியங்கா வம்சத்தை உருவாக்கியவர் கேட்பாங்க பிம்பிசாரர். ஓகேங்களா? பிம்பிசாரர் ஞாபகம் வச்சுக்கோங்க. உருவாக்கின மன்னருடைய பெயர் மட்டும் பிம்பிசாரர். நந்த வம்சத்தை உருவாக்கியவர் பார்த்தீங்கன்னா மகாபத்ம நந்தா. மகாபத்ம நந்தா. ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. நந்த வம்சத்தை உருவாக்கியவர் மகாபத்ம நந்தா. சிசுநாக வம்சத்தை உருவாக்கியவர் சிசுநாகர் தான், ஈஸி. ஹரியங்கா வம்சத்தை உருவாக்கியவர் பிம்பிசாரர். முடிஞ்சு போச்சா? இப்போ மௌரிய வம்சத்தை உருவாக்குனது யார், அது கொஞ்சம் நம்ம பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதில் நந்த வம்சத்துடைய கடைசி மன்னர் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த மௌரிய வம்சம் நான் சொல்ல வெயிட்டிங் வச்சுக்கோங்க. நந்த வம்சத்துடைய கடைசி மன்னர் தான் தனநந்தர். ஓகேங்களா? தனநந்தர். எது? நந்த வம்சத்துடைய கடைசி மன்னர் தான் யாரு? தனநந்தர். இப்போ இந்த தனநந்தருக்கும் அவர் கீழே வேலை பார்த்த படை தளபதி, அவங்க 2 பேருக்கு முரண்பட்ட காரணமாக அவரை நாட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருவார். அதேமாதிரி தனநந்தர் இன்னொரு புலவரையும் நாட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருவார். இப்போ அந்த ஒதுக்கி வச்ச 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. அதான் எதிரிக்கு எதிரி நண்பன் அந்த கான்செப்டில் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணி இவனை எதிர்ப்பதற்கு சதி பண்ணுறாங்க. அப்படிதான் தனநந்தாவுக்கும் ஒருத்தருக்கும் ஃபைட் நடக்கும். அவர் தான் சந்திரகுப்தர். ஓகேதா அவர் பேர். அவர் மன்னர் ஆனதுக்கப்புறம் அவருடைய பேர் சந்திரகுப்த மௌரியர். முடிஞ்சு போச்சு. ஓகேதா? இப்போ 2 பேருக்கு இடையில ஃபைட்டு. அதில் இவருக்கு உதவி பண்ணது யாருன்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானவருப்பா, கௌட்டல்யர். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான இவரால் தான் வரலாறே மாறி போச்சு. கௌட்டல்யர். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா விஷ்ணுகுப்தர், அதாவது சாணக்கியா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க. சாணக்கியா அரசியல் அந்த வார்த்தை தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஓகேங்களா? அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து தனநந்தரை தோற்கடிக்கிறாங்க, கொல்லுறாங்க. சந்திரகுப்த மௌரியர் ஜெயிக்கிறாரு. அடுத்த புதிய வம்சம் உருவாகுது. அதனால தான் நந்த வம்சத்தின் கடைசி மன்னர் தனநந்தர் அப்படி சொன்னோம். மௌரிய வம்சத்தை உருவாக்குறாரு. மௌரிய வம்சத்தை தோற்றுவித்த முதல் மன்னர்னா சந்திரகுப்த மௌரியா அப்படி சொல்கிறாங்க. பிராக்கெட்டில் யார் இவர்னா கௌட்டல்யர், விஷ்ணுகுப்தர், சாணக்கியர். இவருக்கு 3 பேர் உண்டு. இவர் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு உதவி பண்ணவர். இவரால் தான் ஜெயிச்சிருப்பார். அதனால தான் இவர் ரொம்ப உதவி. பின் நாட்கள் இவரை பற்றி பெருமையாக புத்தகம் நிறையவும் எழுதி வச்சுருப்பாங்க. இவர் எழுதிய புத்தகம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனது அர்த்த சாஸ்திரம் அப்படி சொல்லுவாங்க. அதுதான் ஒரு நாட்டை எப்படி நிர்வாகம் பண்ணுங்கிற எல்லா விஷயத்தையும் அந்த புத்தகத்தில் எழுதி வச்சிருப்பாரு. அப்போ கௌட்டல்யர் எழுதிய புத்தகம் தான் அர்த்த சாஸ்திரம். அப்போ இந்த சந்திரகுப்த மௌரியருடைய காலகட்டத்திலேயும் தனநந்தாவுடைய காலகட்டத்தில் தான் இந்தியாவின் மீது மாவீரன் அலெக்சாண்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? மாவீரன் வேற ஏதாவது பேர் ஞாபகம் வந்துடாம. ஓகேங்களா? மாவீரன் அலெக்சாண்டர் என்று அழைக்கப்படக்கூடிய மன்னர் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு படையெடுத்து வருவார். அப்படி படையெடுத்து வரும்போது அவருக்கு கீழே ஒரு பிரதிநிதியை விட்டுட்டு போவார் இந்தியாவின் சார்பாக. அவர் தான் யார் அப்படின்னா செலிக்சஸ் நிக்டர். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கணும், இவர் தான் செலிக்சஸ் நிக்டர். செலிக்சஸ் நிக்டர் இந்தியாவுக்குள்ள பிரதிநிதியாக இருப்பார். பின்னாட்களில் செலிக்சஸ் நிக்டருக்கும் நம்ம நாட்டு மன்னர் சந்திரகுப்த மௌரியாவுக்கும் ஃபைட் நடக்கும். அதில் சந்திரகுப்த மௌரியா ஜெயிச்சிருப்பார், செலிக்சஸ் தோத்துருப்பார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செலிக்சஸ் நிக்டருக்கு கீழே ஒரு பிரதிநிதியாக வேலை பார்த்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வரலாற்று குறிப்பை எழுதிய இண்டிகா என்ற புத்தகத்தை எழுதிய யார்? மெகஸ்தனிஸ். கிரீஸ் நாட்டு பயணி தான் மெகஸ்தனிஸ். இவர் இந்தியாவின் மீது இந்த காலகட்டத்துடைய வரலாற்றில் தான் இந்த புத்தகத்தில் தான் இருக்குப்பா. புத்தகம் தான் கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க. இண்டிகா ஃபேமஸ் ஆனது. இண்டிகா புத்தகத்தை எழுதியவர் யார்? அர்த்த சாஸ்திர புத்தகத்தை எழுதிய யார்? ஓகேங்களா? இந்த மாதிரி புத்தகம்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? அதுதான் மெகஸ்தனிஸ், இவர் தான். ஓகே, சரி. இவர் எப்படி உருவானார் பார்த்துட்டோம். பின்னாட்களில் சந்திரகுப்த மௌரியர் 4 ரூல் பண்ணிட்டுருப்பார். பாடலிபுத்திரா தான்
மௌரிய வம்சத்தின் கேபிட்டலாக பாடாலிபுத்திரா தான் இருக்கும், தலைமையகமாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சந்திரகுப்த மௌரியரா சொன்னோம்ல, தன்னோட இறுதி காலத்தில் அவர் பையன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவர் வந்து சரவண பிள்ளைகோளால பத்ரபாகு சொன்னோம்ல சமண மத துறவி, அவர் கூட போயிடுவார். ஓகேங்களா. அடுத்து இப்போ மௌரிய வம்சம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. இப்போ மௌரிய வம்சத்துடைய கதை தான் நான் இப்போ எல்லாமே சொல்கிறது. மௌரிய வம்சத்தில் முதல் மன்னர் சந்திரகுப்த மௌரியர் பார்த்தோம். ஓகேங்களா. அடுத்து அவருடைய பையன் சந்திரகுப்த, இந்த வரிசை கேட்குறாங்க. ஓகேங்களா. அவருடைய பையன் வந்து பிந்துசாரர். ஓகேங்களா. சார் இந்த பேரை எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கோம், இப்போ தானே சார் சொன்னீங்க. அவர் வந்து பிம்பிசாரர்ப்பா, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அவர் பிம்பிசாரர், இவர் பிந்துசாரர். ஓகேங்களா. பிந்துசாரர் அவருடைய பையன், அவங்ககிட்ட பொறுப்பு அவன் கொஞ்சம் நாள் ரூல் பண்ணிருக்காரு ஏதோ ஒரு விதமாக. ஆனால் இவர் சமண மதத்தை கிடையாது, இவர் அஜீவிகா மதம் அப்படின்ற மதத்தை பின்பற்றுவார். அடுத்து பிந்துசாரருடைய பையன் தான் நாம் இந்தியாவுக்கு ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸான மன்னர். இன்னைக்கு வரைக்கும் அந்த மன்னருடைய பேரை சொன்னால் ஒருத்தர் கூட தெரியாது அப்படி சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸானவர். அவர் தான் அசோகர், எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம்ல, அவர் தான். ஓகேங்களா. அசோகா. ஓகேங்களா. ரொம்ப ஃபேமஸானவர். அப்போது இந்த வரிசை தெரிஞ்சுக்கணும், யாருடைய பையன் யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். ப்ரீவியஸ் இயரில் நம்ம சீரியஸ் போடும்போது நிறைய கொஸ்டின் இதை கேட்டாங்க. அது ஒரே கேள்வியாக தான் இருக்கும். பிந்துசாரருடைய மகன் யார், அசோகருடைய அப்பா பேர் என்ன, சந்திரகுப்த மௌரியருக்கு பின் வந்த மன்னர்கள் பேர் என்ன, இந்த மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த வரிசை பார்த்துக்கணும். சந்திரகுப்த மௌரியர் அவருடைய பையன் பிந்துசாரர், அவருடைய பையன் அசோகர். ஓகேங்களா. இதில் நம்ம மெயினாக நிறைய படிக்க வேண்டியது அசோகரை பற்றி தான் படிக்கணும். ஓகேங்களா. அசோகர் இந்தியாவின் முதல் பேரரசர் என்று அறியப்படுகிறார். இந்தியாவுடைய முக்காவாசி பகுதியை கைப்பற்றிய ஒரு மன்னர்னா அசோகர் தான். இவர் சமண மதத்தை பின்பற்றுவார், இவர் அஜீவிகா மதத்தை பின்பற்றுவார், இவர் பௌத்த மதத்தை பின்பற்றுவார். ரொம்ப பெரிய விஷயம் பௌத்த மதத்தை பின்பற்றுறது. ஓகேங்களா. ஏன்னா இவரால் தான் பௌத்த மதமே ரொம்ப பிரபலமும் அடைந்திருக்கும். சரி சார், ஏன் இவரை பற்றி ரொம்ப ஃபேமஸாக பேசுகிறோம்னா நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காருப்பா. ஓகேங்களா. நிறைய பகுதியை கைப்பற்றியிருக்காருப்பா. அதையும் தாண்டி நம்ம வரலாற்றுகளிலேயே முதல் முறையாக இவரை பற்றி தான் ஏகப்பட்ட கல்வெட்டு கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஆண்ட இவரை பற்றி இவ்வளோ கல்வெட்டு கிடைக்கல, ஒரு கல்வெட்டு 2 கல்வெட்டு தான். ஆனால் இவரை பற்றி மட்டும்தான் எக்கச்சக்கமான கல்வெட்டு கிடச்சிருக்கும். ஓகேதா. கேரளாவில் கிடச்சிருக்கும், தமிழ்நாடு கிடச்சிருக்கும், ஆப்கானிஸ்தான் வரைக்கும் கல்வெட்டுகள் கிடச்சிருக்கும். அந்த அளவுக்கு இப்போ ரூல் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஓகேதா. அதனால தான் பெருமையாக பேசப்படுகிறது. அதை தாண்டி அசோகர் விலங்குகளுக்கென தனி மருத்துவமனை உருவாக்கியிருப்பார். ஓகேங்களா. அனிமல்ஸ்க்கென தனியாக ஹாஸ்பிட்டல் உருவாக்கியிருப்பார். நல்ல ரூல் பண்ணுவார், மக்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஒரு இடத்துல நிறைய ரூல் பண்ணிருப்பார். ஒரு இடத்துல அதாவது 261 கிமு, மௌரிய வம்சம் ஃபுல்லாகவே கிமு தான். 261ஆம் ஆண்டு கலிங்க போர் நடைபெறும். இது அவருடைய வாழ்வில் வந்து ரொம்ப மாற்றத்தை உண்டு பண்ண போர். ஓகேங்களா. கலிங்கா வார் அப்படி சொல்லுவாங்க. இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த போர் நடந்த கிரவுண்டெல்லாம் பார்த்து தன்னுடைய மனசை மாற்றிக்கிறார். என்ன மாற்றிக்கிறாரு, இதுக்கப்புறம் நான் போர் புரிய போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு பிளட் செட். ஓகே. எங்கு பார்த்தாலும் இரத்த கரையாக உயிர்கள் துடித்து கொண்டு கை கால்கள் முறியடிக்கப்பட்டு இந்த அளவுக்கு இருக்காங்க. ஓகேங்களா. அதனால் இதுக்கப்புறம் நான் போர் புரிய போவதில்லை அப்படி சொல்லிட்டு கலிங்க போருக்கு பின்புதான் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கிறார். ஓகேங்களா. அது ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னிங் பண்ணுறடைய காலத்தில். பின்னாட்களில் அதான் நம்ம பௌத்த மதத்தை பின்பற்றார். பௌத்த மதத்தின் 3வது மாநாட்டையும் பெரிய அளவுக்கு நடத்தி காமிப்பார் அசோகர். ஓகே ரைட். இப்பேற்பட்ட அசோகர் பின் நாட்களில் இறந்து போனதுக்கப்புறம் சொன்னல, அவருடைய பையன் பேர் மகந்தா, பொண்ணு பேர் மகிந்தா, பொண்ணு பேர் சங்கமித்ரா, 2 பசங்களையும் எங்கே அனுப்புவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலங்கைக்கு பௌத்த மதத்தை பரப்புவதாக அனுப்புவார். இப்பேற்பட்ட அசோகர் பின்னாடி வந்த மன்னர்கள் வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக இல்லை. பின்னாட்களில் மௌரிய வம்சத்தின் கடைசி மன்னராக பிரகத்ருத்ரா அவர் தான் வந்து கடைசி மன்னராக அறியப்படுகிறார். சரி சார், மௌரிய வம்சத்துக்கு அப்புறம் என்ன சார் ஆச்சு இந்தியாவோட நிலைமை அப்படின்னா, இந்தியா பல துண்டுகளாக சின்ன மன்னர்களாக ஆளப்பட்டது. சாதவாகனர்கள், குஷானர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே இவ்வளோ பெரிய மௌரிய இருந்ததை விட்டு அங்கங்கே ஒவ்வொரு மன்னர்கள் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் மௌரிய வம்சத்தோடைய தொடர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. சரி, அடுத்து நம்ம டாப்பிக்காக டைரெக்டாக நம்ம எதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் தான் குப்தர்கள். ஓகேங்களா. குப்தாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இது ரொம்ப ஃபேமஸானது தான். ஓகேங்களா. இது ஓரளவுக்கு முக்கியமான கேள்விகள் கேட்கப்படுகிறது. ஓகேங்களா. ரைட். எப்பவும் போல் எப்படி நம்ம மௌரிய வம்சம் பாருங்களேன், சிந்துவெளி நாகரிகம், வேத காலம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புத்த மதம், சமண மதம், இங்கே எங்கேயும் நம்ம மன்னர்களை பற்றி டீட்டெயிலாக படிச்சிருக்க மாட்டோம். மக்களுடைய வாழ்வியல் முறை, மதத்தை பற்றி படிப்போம். ஆனால் மௌரிய வம்சத்தில் மன்னருடைய பேரை படிக்க ஆரம்பித்தோம். அதே மாதிரி குப்த வம்சத்தில் ஃபுல்லாக மன்னருடைய பேர் தான் படிக்க போகிறோம். ஓகேங்களா. பார்க்கலாமா. ரைட். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு நான் மன்னர்களுடைய வரிசை எழுதி போட்டுறேன். ஓகேங்களா. யாருக்கப்புறம் யார் வந்தால் கடைசி யார், இதை மட்டும் எழுதி போட்டுறேன். அதுக்கப்புறம் என்னதான் பண்ணாங்கிறத பார்த்துக்கலாம். அப்படியே நான் சைடில் எழுதி போட்டுறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்பாங்கப்பா. ஓகேங்களா. ஸ்ரீகுப்தர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தா. அடுத்து பார்த்தீங்கன்னா
குப்த வம்சம் ஸ்ரீகுப்தருக்கு அடுத்து யார் வந்திருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கடோத்கஜர் வந்திருப்பார். ஸ்ரீகுப்தருக்கு அடுத்து யார் வந்திருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கடோத்கஜர் வந்திருப்பார். அவருடைய பையன் தான் அடுத்து கடோத்கஜருக்குடைய பையன் அடுத்து மன்னர் ஆவார். அவர்தான் நம்ம குப்த வம்சத்துடைய உண்மையான ஃபவுண்டர்னு சொல்லுவாங்க. இவர் தான் உருவாக்குனவர், ஆனால் அதுதான் கொஞ்சம் பெரிய அளவுக்கு உருவாக்கிடுவார், பேரரசர் என்று அழைக்கப்படுவார். அவர்தான் சந்திரகுப்தா 1. யாருப்பா? சந்திரகுப்தா 1, முதலாம் சந்திரகுப்தர். ஓகேங்களா, 319 ரூல் பண்ண ஆரம்பிப்பார். ஓகேங்களா, இதுதான் அவங்களுக்கு முன்னாடி ரூல் பண்ணுறோம். 280 290 319 முன்னாடி 300 கடோத்கஜர் தான் ரூல் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ சந்திரகுப்தா 2 ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்கிறத நான் கடைசி சொல்கிறேன். ஓகேங்களா, வரிசை எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு சந்திரகுப்தா 2. அடுத்து யார் ரூல் பண்ணுறா அப்படின்னா சமுத்திரகுப்தா. ஓகேங்களா, சமுத்திரகுப்தா 1 2லாம் கிடையாது, வெறும் சமுத்திரகுப்தா தான். ஓகேங்களா, அடுத்து யார் ரூல் பண்ணுறா அப்படின்னா சமுத்திரகுப்தாவுக்கு 2 பசங்க உண்டு. ஓகேங்களா, ராமகுப்தா 2ஆம் சந்திரகுப்தான்னு இருப்பார். ராமகுப்தா அடுத்து மன்னர் ஆவார், ஆனால் இறந்து போயிடுவார். உடனே ஏன் இறந்து போகிறாரு கதையை பார்க்கலாம். பின்னாட்கள் அடுத்த வருஷம் அதே வருஷமே ஒரு வருஷத்தில் இறந்தே போயிடுவார். ஓகேடா, அதே வருஷமே இவருடைய தம்பி ரூல் பண்ணுவான். அவன் பேர் சந்திரகுப்தா 2. ஓகேங்களா, என்ன சார் இப்போ தான் 1 2? ஏன் சார் 1 2னா ஒன்றுதப்பா தாத்தாவுடைய பேரை பேரனுக்கு வைப்போம், நம்ம ஊரில் வைக்கலையா? அதே மாதிரி தான் இங்கே வச்சுருக்காங்க. நம்ம டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக தான் 1 2ன்னு எழுதுகிறோம். ஓகேங்களா, சந்திரகுப்தா 2. ஓகேங்களா, அடுத்து யார் மன்னர் ஆகிறாருன்னா ஃபேமஸான மன்னர். இதுக்கப்புறம் குமாரகுப்தர். ஓகே, இதுக்கப்புறம் வரிசை கிடையாது, ஃபேமஸான மன்னர்கள் மட்டும் பார்க்குறோம். குமாரகுப்தர், அடுத்து ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தா 1 2லாம் கிடையாது, சந்திரகுப்தாவுக்கு மட்டும்தான் 1 2லாம். ஓகேங்களா, ஸ்கந்தகுப்தர். ஓகேங்களா, 9 எஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மன்னர் வருவாங்க. நரசிம்மகுப்தா, பாலாதித்யாரா, அப்படி இப்படி வருவாங்க. கடைசி மன்னர் அப்படி சொல்லிட்டு நம்ம முடிக்கிறோம். அவர் தான் யாருன்னா விஷ்ணுகுப்தர். ஓகேங்களா, புரியுதா? இதுக்கு இடையில நிறைய மன்னர் வருவாங்க, பாலாதித்யா, நரசிம்மகுப்தா, நிறைய பேர் வருவாங்க. ஓகேங்களா, நம்ம கடைசி மன்னராக விஷ்ணுகுப்தரை முடிக்கிறோம். ஓகேங்களா, ரைட், புரியுதா? அப்போ எந்தெந்த மன்னர்கள் என்ன பண்ணாங்க பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வரிசையை பார்த்துக்கலாம். ஸ்ரீகுப்தர் தோற்றுவித்தவர், ஃபவுண்டர், அவர் தான். அடுத்து கடோத்கஜர், அடுத்து சந்திரகுப்தா 1, அடுத்து சமுத்திரகுப்தா, அடுத்து ராமகுப்தா ஒரே வருஷம் தான் ரூல் பண்ணுவார். அடுத்து சந்திரகுப்தா 2, 2ஆம் சந்திரகுப்தர், அடுத்து குமாரகுப்தர், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர், அடுத்து விஷ்ணுகுப்தர். ஓகேங்களா, ரைட். இப்போ பார்க்கலாமா ஒவ்வொருத்தர் என்ன பண்ணாங்க சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், இவங்களை பற்றி பெரிய அளவுக்கு டேட்டா இருக்காது. இவருடைய பட்டப்பேர் மட்டும் தான் ரொம்ப முக்கியம். மகாராஜாதி ராஜா அப்படி சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க இவர் 2 பேரையும். இவரை பற்றி நாணயங்களில் பெரிய அளவு குறிப்புகளும் இருக்காது. ஓகே, இவங்க 2 பேரை பற்றி. அடுத்து 3ஆவதாக வந்தார் பாருங்க, இவரை பற்றி நிறைய குறிப்புகள் வர ஆரம்பிக்குது. அதனால தான் இவரையும் குப்த வம்சத்தின் முதல் பேரரசர் கொண்டு அழைக்கப்படுகிறார். பெரிய அளவுக்கு எதுவும் பண்ணிருக்க மாட்டார். பார்க்கலாம் என்ன பண்ணார் சொல்லிட்டு. அப்போ முதலாம் சந்திரகுப்தர் வந்து லிச்சாவி இளவரசி குமாரதேவியை கல்யாணம் பண்ணியிருப்பார். அவர் எது கல்யாணம் பண்ணுவார்? நாட்டோடைய எதையும் விரிவாக்கம் பண்ண, வேறு எதுவும் கிடையாது. சண்டை தான் எதுவும் போட மாட்டார். உடம்பெல்லாம் வேக்குது, ரத்தம் தான் எதுக்கு வரணும்னு சொல்லிட்டு யோசிச்சு சிம்பிளாக ஒரே பொண்ணு இருக்கக்கூடிய பக்கத்து நாட்டு ராஜாவுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுதான் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை திருமணம் செய்கிறார். ஓகேங்களா, இவருடைய பட்டப்பெயர் ராஜா, மகாராஜா என்று அழைக்கப்படுவார். ஓகேங்களா, இது வந்து இவரோட டேட்டா இவ்வளோ தான். லிச்சாவி இளவரசி குமாரதேவி திருமணம் செஞ்சார். நாட்டோடைய எதை இப்படி இருந்து கொஞ்சம் பெருசாகுது. எப்படி மௌரிய வம்சத்துடைய கேபிட்டலும் இதுதான் பாடாலிபுத்ரா தான். குப்த வம்சத்துடைய கேபிட்டலும் பாடாலிபுத்ரா தான். தலைநகரம் பாடாலிபுத்ரா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேடா, இவர் சந்திரகுப்தா 1க்கு வந்து பெரிய அளவுக்கு பாயிண்ட் கிடையாது. ஒரே பாயிண்ட் நம்ம பாயிண்ட் என்னது தான், நம்ம அந்த லிச்சாவி இளவரசி திருமணம் செஞ்சார். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இவரை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு முக்கியம். மெஹரூலி இரும்புத்தூண் கல்வெட்டு ரொம்ப முக்கியம். நான் வச்சுக்கோங்க, மெஹரூலி இரும்புத்தூண் கல்வெட்டு. அந்த கல்வெட்டு இவரை பற்றி சொல்லுது, ஆனால் இவர் வைக்கல. நான் வச்சுக்கணும், இவரை பற்றி தான் சொல்லுது. அவர் கல்வெட்டில் எழுதி வச்ச குறிப்பு தான் இவரை பற்றி தான் சொல்லும். ஆனால் இவர் அந்த கல்வெட்டு வைக்கல, பின்னாடி வந்த மன்னர் தான் வைக்கிறார். ஓகேங்களா, அப்போ அந்த கல்வெட்டு வந்து இரும்புத்தூண் சொல்கிறோம், ஆனால் அந்த இரும்புத்தூண் துருப்பிடிக்காது. அதுதான் அதோடைய ஸ்பெஷல். ஓகேங்களா, ரைட். அடுத்து சமுத்திரகுப்தா. ஓகேங்களா, யார்? நம்ம சந்திரகுப்தா 1உடைய பையன்தான். அவராது வந்து தேசியாக இருக்கலாம், ஆனால் இவர் அப்படி கிடையாது. இவர் தான் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா வீரதீர சூரன்பா. குப்த வம்சத்திலே ஏகப்பட்ட பட்டப்பேர் வச்சிருப்பார். ஓகேங்களா, பட்டப்பேர் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பிரியா, கவி ராஜா, அஸ்வமேத பராக்கிரமா, இந்தியன் நெப்போலியன். அந்த பட்டப்பேர் தான் இவருக்கு தான். ஓகேதா, ஏன் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா இவருக்கு தான். இந்தியன் நெப்போலியன், அஸ்வமேத பராக்கிரமா, இந்த மாதிரி பட்டப்பெயர்கள் யாருக்கு இருக்குது? அப்படி விக்ரம் மாங்கா, இந்த பட்டப்பேர் தான் இவருக்கு தான். ஓகேங்களா, காமெடியாக இருக்கும், ஆனால் இது பட்டப்பெயர்கள். ஓகேங்களா, பட்டப்பெயர்கள் எதுக்காகனா எந்த அளவுக்கு நம்ம இம்சேரச 23ஆம் புலிகேசி படம் பார்த்துருப்போம்ல, ராஜாத்தி ராஜா, ராஜா கம்பீர, ராஜா மார்த்தாண்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி எந்த அளவுக்கு அதிகமான பட்டப்பேர் வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பீத்திக்கிறாங்க. ரைட். எனிவே, அதே மாதிரி சமுத்திரகுப்தாவுக்கு ஒரு 4-5 பட்டப்பேர் இருக்கும். சொன்ன பட்டப்பேரை நோட் பண்ணிக்கோங்க. சமுத்திரகுப்தாவை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு ரொம்ப முக்கியம். அலகாபாத் தூண் கல்வெட்டு. இதோடைய ஒரிஜினல் பெயர்
பிரயக பிரசித்தி வச்சுக்கோங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டு இவரை பற்றி சொல்லுது. இது ஒரிஜினல் பேர் வந்து பிரயக பிரசித்தி. இந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாத்தையும் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனர். எழுதியவரோ செதுக்கியவரோ ஹரிசேனர். 33 வரிகளை கொண்டது இந்த கல்வெட்டு. சமஸ்கிருத மொழியை கொண்டது. ஓகேங்களா, ரைட். இது வந்து கல்வெட்டை பற்றி டீட்டெயில் இவரை பற்றி சொல்லுது. இவருடைய பட்டப்பேர் முக்கியம். இவர் தான் பார்த்தீங்கன்னா 12 மன்னர்களை தோற்கடிப்பார். அதுதான் தட்சிண பாத படையெடுப்பு அப்படி சொல்லுவாங்க. 12 மன்னர்களை தோற்கடித்து மொத்த குப்த வம்சத்தோட எல்லையை வந்து பெரிய அளவுக்கு எல்லையாக வந்து நீட்டி வச்சிருப்பார். அதாவது அசோகர் ரூல் பண்ண மாதிரி பெரிய எல்லையை வந்து இவர் தான் உருவாக்கியிருப்பார். ஓகேங்களா, தட்சிண பாத படையெடுப்பு. ஓகேங்களா, ரொம்ப முக்கியம். பட்டப்பேர் முக்கியம். இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு இந்த பாயிண்ட் தான் ரொம்ப பேசிக்கான பாயிண்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து இவருக்கு 2 பசங்க சொன்னோம்ல, அது ஒருத்தர் தான் ராமகுப்தா. ராமகுப்தா வந்து கொஞ்சம் இன்கேப்பபிள் ரூலர் அப்படி சொல்லுவாங்க, திறமை கிடையாது. ஓகேங்களா, அவர் பொண்டாட்டியே வந்து பார்த்திங்கன்னா இறந்துருவார். பக்கத்து நாட்டில் வந்து ஒருத்தர் படையெடுத்து வருவாங்க. அவங்க தான் யாருன்னா சாகர்கள் அப்படி சொல்லுவாங்க. சாகாஸ் வந்து இவரை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணி ராணியை இவருடைய மனைவி வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. துருதேவி அந்த அம்மா பேர். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது கதைக்காக. துருதேவியை மீட்டு சாகர்களை கொன்று அடுத்து மன்னராகிறாரு. அதுதான் சாகர்களை. சரி சார், சாகர்களை கொன்றாரு, அவர் தான் மன்னர் தான் நல்லா இருக்காரு அப்படின்னா மன்னரும் ஒன்றுத்துக்கு உதவாதக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னரையும் கொண்டுட்டு தான் அண்ணனை கொண்டுட்டு தம்பி மன்னராகிறாரு 2ஆம் சந்திரகுப்தர். அதனால 2ஆம் சந்திரகுப்தர் தான் பார்த்திங்கன்னா நிறைய பட்ட பேர் இருக்கும். இவராது 4 பட்ட பேர். அப்பா இவருக்கு 9-12 பட்ட பேர் இருக்கும். ஓகேங்களா, சாகர்களை அழித்ததுதான் சாகரி பட்டப்பேர். நரேந்திர சிம்மர், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர் பாரு பேரு தான் சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேரை போட்டிறார். ரொம்ப ஃபேமஸான பேர் விக்ரமாதித்யா. கேள்விப்பட்டிருப்பேன், விக்ரமாதித்யா வேதாளம் கதை, அதெல்லாம் இவரை பற்றி தான். 2ஆம் சந்திரகுப்தருடைய ஃபேமஸான பட்ட பேர் விக்ரமாதித்யா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேதா, சாகரி, ஏன்னா சாகர்களை அழித்ததால். ஓகேங்களா, இந்த மாதிரி பட்ட பெயரை தான் 2ஆம் சந்திரகுப்தருக்கு. அடுத்து ரொம்ப ஃபேமஸானது 2ஆம் சந்திரகுப்தருடைய காலகட்டத்தில் தான் நவரத்தின அமைச்சரவை இருக்கும். ஓகே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். ஓகே, 2ஆம் சந்திரகுப்தருடைய காலகட்டத்தில் நவரத்தின அமைச்சரவை இருக்கும். நவரத்தினம்னா 9 மினிஸ்டர்ஸை கொண்டு தான் நவரத்தினம். அதில் தான் காளிதாசர், தன்வந்திரி, ஹரிசேனர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுசுருதர் வர மாட்டார், நம்ம விட்டல் பட்டர், இந்த மாதிரி ஒரு 9 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் 9 மினிஸ்டர்ஸுக்கு பேர் தான் நவர். எல்லாருமே அந்தந்த துறைகளில் சிறந்தவராக இருப்பாங்க. ஓகேங்களா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுடைய எல்லா விஷயத்தையும் சமஸ்கிருதத்தையும், அப்புறம் வந்து அகராதி ஆசிரியர் அமரசிம்மர் சொல்லுவாங்க, மருத்துவத்தில் தன்வந்திரி ஃபேமஸாக இருப்பார். ஓகேங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா மன்னர்களுமே பார்த்திங்கன்னா தங்க நாணயத்தை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. யாருமே வெள்ளி நாணயத்தை ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் முதல் முறையாக 2ஆம் சந்திரகுப்தர் தான் வெள்ளி நாணயங்களை குப்த வம்சத்தில் வெளியிட்ட மன்னர்னா அது 2ஆம் சந்திரகுப்தர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா, சரி சரி. இவரை பற்றி கல்வெட்டு இருக்குது. மதுரா, சாஞ்சி, இந்த கல்வெட்டு எல்லாமே இவரை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு. மதுரா, இன்னொன்று வந்து சாஞ்சி கல்வெட்டு, உதயகிரி கல்வெட்டு, இதெல்லாம் இவரை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு. ஓகேங்களா, ரைட். அடுத்து அந்த பெரிய மன்னர்னா குமாரகுப்தர். ஆக்சுவலி இவர் தான் வந்து நல்ல வலிமையாக இருப்பார். இவருக்கு அடுத்து வந்தவங்க கொஞ்சம் வலிமை குறைந்தவர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா, ஆனாலும் ரூல் பண்ணுவாங்க. குமாரகுப்தரை பற்றி ஒரே ஒரு பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ஃபேமஸான பல்கலைக்கழகமான நாலந்தா யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா, நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யாருன்னு கேட்பாங்க, குமாரகுப்தர். ஓகேங்களா, அதை இடித்தவர் யாருன்னு கேட்பாங்க, அதை நம்ம அடுத்த வகுப்புல தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் குமாரகுப்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அடுத்து மன்னரானது வந்து ஸ்கந்தகுப்தர். ஓகேங்களா, இவருக்கு அடுத்து மன்னரானது வந்து ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவரை பற்றி கல்வெட்டோ ஒரே ஒரு படையெடுப்பு தான் முக்கியம். இவரை பற்றி இன்னொரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் தான். என்னென்ன அப்படின்னா இவர் தான் கடைசி பேரரசர். எதுல? குப்த வம்சத்தில். சார் அப்போ கடைசி தான் எழுதியிருக்கணும். அதாவது கடைசி பேரரசர்ப்பா, இவர் கடைசி அரசர். ஓகேங்களா, அப்போ கடைசியாக பேரரசராக அறியப்பட்ட மன்னர்னா ஸ்கந்தகுப்தர் தான். இவரை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு முக்கியம். பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு சொல்லுவாங்க. பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டு, பிடாரி மோனோலித்திக் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இவரை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இவரோட டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஹீனர்கள் படையெடுப்பாங்க. ஹன்ஸ் இன்வேஷன். இது ஹான்ஸ்னு வச்சிடக்கூடாது, சரியா? ஹீனர்கள், ஹன்ஸ். ஹீனர்கள் வந்து இவரோட டைமில் தான் படையெடுத்து குப்த வம்சத்தை வந்து சுக்குநூறாக ஆக்கியிருப்பாங்க. குப்த வம்சத்துடைய அழிவுக்கே காரணமே ஹீனர்கள் தான். ஓகேங்களா, இது 2 பாயிண்ட்டு. கடைசி பேரரசன் சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக விஷ்ணுகுப்தா, இவர் தான் பார்த்தீங்கன்னா கடைசி அரசராக அறியப்படுவார். விஷ்ணுகுப்தா தான் குப்த வம்சத்துடைய. சார் அங்கே கௌட்டரியருடைய பேர் விஷ்ணுகுப்தா தான், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா, கௌட்டருடைய பேர் விஷ்ணுகுப்தா தான், இது புலவர். இவர் மன்னர், கடைசி அரசராக. இதுதான் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். நிறைய பேர் வேறு ஏதாவது சோர்ஸை பார்த்துட்டு சார்
கடைசி அரசர் வந்து பாலாதித்யார் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் மன்னர்களை பற்றி படிக்கக்கூடியது. சரி சார், வேறு ஏதாவது பாயிண்ட் இருக்கா? இருக்குது. குப்த வம்சத்தோடைய என்ன சொல்லலாம்னா சின்னம் சொல்லலாம். ஓகேங்களா? குப்த வம்சத்துடைய சின்னம் வந்து கருடன் சொல்லுவாங்க, கருடா. ஓகேங்களா? குப்த வம்சத்துடைய சின்னம் சொல்லுவாங்க, எம்பலம். அடுத்து குப்த வம்சத்துடைய அலுவலக மொழி சான்ஸ்கிரிட் வச்சுக்கோங்க. அலுவலக மொழி வந்து சமஸ்கிருதம் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து குப்த வம்சத்துடைய நிர்வாகம் பார்க்கணும். நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஆஃபீஸர்ஸ், உயர் அதிகாரிகளை வந்து தண்டநாயக்கா மகா தண்டநாயக்கா அப்படி சொல்லுவாங்க. உயர் அதிகாரிகளுடைய பெயர் தண்டநாயக்கா மகா தண்டநாயக்கா. அவங்களுடைய நிர்வாக அலகு சொல்லுவாங்க. நிர்வாக அலகு பொறுத்த வரைக்கும் மாகாணங்களை புக்தி அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க. மாகாணங்கள் புக்தி அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க. மாகாணங்கள்னா மாநிலங்கள். நிர்வாகம் பண்ணதுக்கு பிரித்து வச்சுருப்பாங்கல்ல, அதில் மாகாணங்களுடைய பேர் புக்தி. அதை ரூல் பண்ணுறவங்களுடைய பெயர் வந்து உபரிகா அப்படி சொல்லுவாங்க. உபரிகா, ரூல் பண்ணுறவங்களுடைய பெயர் உபரிகா. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா குப்த வம்சத்தில் அந்த நிர்வாக அலகுகளை பிரித்து வைப்பதற்குரிய கல்வெட்டை சொல்லக்கூடிய கல்வெட்டு பார்த்தீங்க சார், நிர்வாக அலகை எப்படி பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு வந்து தாமோதர்பூர் காப்பர் பிளேட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. தாமோதர்பூர் செப்பேடுகள் தான் இந்த நிர்வாக அலகுகளை பிரித்து வைக்கிறது. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த குப்த வம்சத்தில் நில வகைகள், வணிகர்களுடைய வகை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரி வகை பார்க்கணும். வரிகள் பார்க்கணும்ல. இப்போ வரிகளை பொறுத்த வரைக்கும் வரிங்கிற கான்செப்டு வேத காலத்தில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? வேத காலத்தில் மக்களாக முன் வந்து தலைவனுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? மக்களாக முன் வந்து தான். ஓகேங்களா? ஆனால் அது வரி கிடையாது. தொடக்கத்தில் கிஃப்டாக கொடுக்கப்பட்டது, பின் நாட்களில் அதுவே வரியாக பார்க்கப்பட்டது. அப்படி தான் இங்கே வந்து வரியாக காரா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரா என்பது கிராம மக்கள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி, காரா. அடுத்து பார்த்திங்கன்னா பலி, பாகா, போகா இந்த மாதிரியான வரி உண்டு. பாகா, போகா. பாகானா வந்து பார்த்திங்கன்னா 1/6 வரி இருக்கும். போகா என்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர்வுட்ஸ், விறகு, பழங்கள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி வந்து போகா அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான வரி ஹிரண்யா அப்படி ஒரு வரி இருக்கும். ஹிரண்யா தங்கத்தின் மீதான வரி, ஹிரண்யா. சுல்கா அப்படி சொல்லுவாங்க, சுங்கவரி. ஓகேங்களா? சுல்கா என்பது சுங்கவரி. இந்த மாதிரி வரிகளுடைய பெயர் முக்கியம். அடுத்து நிலங்களையும் பிரித்து வச்சுருப்பாங்க. நிலங்கள் க்ஷேத்ரா அப்படின்னா விவசாய நிலம், கிதா அப்படின்னா தரிசு நிலம், வேஸ்ட் லேண்ட். கிதா அப்படின்னா வேஸ்ட் லேண்ட். இதெல்லாம் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க. ஓகேங்களா? கிதா என்பது வேஸ்ட் லேண்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வஸ்தி அப்படின்னா குடியிருப்பு நிலம், ஹேபிட்டபிள் லேண்ட். வஸ்தி அப்படின்னா குடியிருப்பு நிலம். கபத சரகா, கபத சரகனா பாஸ்டோரல் லேண்ட், மேய்ச்சல் நிலம், ஆடு மாடு மேய்க்கிறதுக்கான நிலம் தான் கபத சரகா. ஓகேங்களா? ரைட். அப்புறம் வன நிலம்னு இருக்கும், காடு நிலம். அது வந்து அப்ரகதா. இந்த வார்த்தை மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான்ப்பா இருக்கும். ஓகேங்களா? அப்ரகதா, வஸ்தி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னப்பா சொன்னேன், இந்த கிதா, இதெல்லாம் வந்து சமஸ்கிருத பேர், நமக்கு புரியாது. ஓகேங்களா? அந்த பேருக்கு என்ன அர்த்தங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுதான் அந்த நிலத்தோடைய வகைகளாக பிரித்து வச்சுருக்காங்க. அடுத்து வணிகர்களுடைய வகை வந்து 2 வகை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிரேஸ்தி, இன்னொன்று சார்தவாகா. சிரேஸ்தினா ஒரே இடத்துலேருந்து வணிகம் செய்பவர்கள், சார்தவாகானா புலம்பெயர்ந்து வணிகம் செய்பவர்கள். மொத்த குப்த வம்சமும் ஹிந்து கலாச்சாரத்தை தான் பின்பற்றும். குப்த வம்சத்தில் ஆக்சுவலாக ஒரிஜினலாக குப்த வம்சம்தான் இந்தியாவுடைய பழங்கால வரலாற்றுடைய பொற்காலம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக அது கிடையாது. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த டைமில். ஓகேங்களா? சமுதாய கலாச்சாரம் சீரழிந்தது அந்த டைம் தான். பரதானியக்கூடிய முறை ஏற்படும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சதி என்கிற கலாச்சாரம், உடன்கட்டையர் வழக்கம் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் வந்து குப்த வம்சம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, எனிவே குப்த வம்சம் இதுதான், இவ்வளோதான், ஓவர் போதும். ஓகேங்களா? அப்போ சிந்து ஒரு வீடியோவில் மட்டுமே நம்ம சிந்து வெளியில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2000-3000 வருஷம் வரலாற ரொம்ப ஷார்ட்டாக வந்து வேகமாக நம்ம முடிச்சிருக்கோம். இதே மாதிரி உங்களுடைய வெல்கம், உங்களுடைய வியூஸ் பொறுத்து, கமெண்ட்ஸ் பொறுத்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அடுத்த சீரீஸ் வந்து ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா? ரைட். லாஸ்ட்டாக நான் எப்போ போல 5 கேள்வி கேட்குறேன் சொல்லியிருந்தேன். 5 கேள்வி ரெடியாக இருந்துக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கமெண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 போட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரே கமெண்ட் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்தின் முதன்மை பயிர் எது? சிந்துவெளி நாகரிகத்தின் முதன்மை பயிர் ஒரு கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வேத காலம், வேத காலம் டாபிக் பார்த்தோமா? வேத காலத்தில் 4 வேதங்களுடைய பெயர் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. 4 வேதங்களுடைய பெயர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹரியங்கா வம்சம், ஹரியங்கா வம்சத்தை தோற்றுவித்தவர் கமெண்ட் பண்ணுங்க. ஹரியங்கா வம்சம். அடுத்து புத்த மதம் சமண மதத்திலிருந்து ஒரு கேள்வி. 23வது தீர்த்தங்காரருடைய பெயர், 23rd தீர்த்தங்காரருடைய பெயர். ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட்டாக குப்த வம்சத்தில் இருந்து ஒரு கேள்வி எடுக்கலாம். குப்த வம்சத்தில் நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார்? இந்த 5 கொஸ்டினை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.